நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதா பத்ரிஜி அவரை வணங்கி, அதே மாதிரி இந்த மகாவதார் பாபா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் அவங்களையும் நம்ம நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைய நம்ம தெரிஞ்சுக்க போகிற இந்த தியானத்துடைய தலைப்பு தியானம் சர்வ ரோக நிவாரணி. நிவாரணி அப்படின்னாக்க அது தடுக்கிறது, அதை எடுத்து தூக்கி வெளில போட்டுரும், அவ்வளோதான், வராத பண்ணிடும். நிவாரணி அப்படின்னாக்க தியானம், அப்படி தியானம் பண்ணாக்க சர்வரோகம், எல்லா ரோகங்களையும் அது எடுத்து தூக்கி வெளில கடைச்சிடும், அவ்வளோதான். அதாவது எந்த ரோகம் நம்மக்கிட்ட வராது, எந்த வியாதி நம்மக்கிட்ட வராதுன்ற விஷயம். அதான் நான் இன்னொரு விஷயமா சொல்ல போனால் ஆரோக்கியம் தான் மகாபாக்கியம். ஓகே, அது நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இது எப்படி நடக்கும்? தியானம் பண்ணாக்க எப்படி நம்மளுடைய எந்த விதமான வியாதியாவது எப்படி குணமாகும் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர்ஸ், இதை நம்ம தெரிஞ்சிக்கும் போது இதோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே எப்படின்னாக்க நம்ம பத்திரிகை சொல்லிட்டார், தியானம் சர்வரோக நிவாரணி, அப்புறம் சச்ச ஜான பிரசாதினி, சகல சித்திதாயினி, இதெல்லாம் சொல்லிட்டார். அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. என்ன இது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் சொல்லியிருக்கேன், நான் எதுவுமே நம்புறது கிடையாது உங்களுக்கு. ஏன்னா பேசிக்கலாக நான் இன்ஜினியர், அதனால் எனக்கு எல்லாம் ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லை நான் நம்ப மாட்டேன். அப்புறம் பார்த்துருக்கேன், என்னுடைய மிஸ்ஸஸுடைய அனாரோக்கிய காரணத்தால் தான் நான் இங்கே வந்தேன். எல்லாத்தையும் பார்த்தேன். நான் பார்த்த பிறகு நானும் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ண பிறகு எனக்கு வந்த இந்த கிளாரிட்டி, அதாவது தெளிவு, இது எப்படி தியானம், எப்படி இங்கே தியானம் பண்ண எப்படி நம்மளுக்கு எல்லா விதமான ரோகங்களும் எப்படி நம்மளுக்கு நயமாகும், தீரும் அந்த விஷயத்தை நானாக தெரிஞ்சுக்கிறேன். சில விளக்கத்தோடு நான் இப்போ உங்களுக்கு அதை கொடுக்குறேன். இதில் சொன்ன பிறகு நிறைய டவுட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுவேன் நான். ஓகே மாஸ்டர், ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ ஒரு கணவன் இருக்கார். கணவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு வியாதி வந்திருக்கு. அவர் படுத்த படிக்கையில் இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. முதுகெலும்பு வியாதி நிலைமை வந்திருக்கு. மொத்தத்தில் அவர் படுக்க படிக்கையில் இருக்கார். அவர் எந்திரிக்க முடியாது. 1க்கு 2க்கு சாப்பாடு எல்லாமே படுக்க படிக்கையில் தான் இருக்கு இல்லையா? யார் அவருக்கு சேவை பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்கன்னாக்க கட்ட மனைவி தான் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? யார் கட்ட மனைவி தான் பண்ணணும். எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் அவர் எந்திரிக்க மாட்டாருமா, படுக்க படிக்கிறதா எல்லாமே, கடைசி நொடி வரையும் அப்படிதான் அப்படின்னு நான் சொல்லிட்டார். அப்போ அந்த மனைவி ரொம்ப மனக்கட்டத்தோட அவங்களுக்கு சேவைப்பட்டே இருக்கும். அவர் மட்டும் எதுவும் பேசாது. ஆனால் யாராவது பக்கம் வந்தாங்கனாக்கா, உறவினர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது வந்தாங்கனாக்கா அவங்ககிட்ட ஹஸ்பண்ட் முன்னாடி சொல்லாத பக்கமாக போயிட்டு சொல்லும், என்னுடைய தலைவலி இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னுடைய தலைவிதி இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி புருஷன் இந்த மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாள். எப்போதான் ஒரு நல்லபடியாக போகிறோ அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோட, மன வருத்தத்தோடு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? ரைட். ஆனால் சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனைவி பண்ண வேண்டிய கடமை அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. ரைட். இப்போ ரோல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. செஞ்சுக்கலாம். மனைவிக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ யார் சேவை பண்ணணும்? கணவன் தான் சேவை பண்ணணும் இல்லையா? எப்படி சேவை பண்ணுவார்? ஒரு மனைவி கணவருக்கு எப்படி சேவை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சேவை பண்ணுவாரா, இல்லை எப்படி சேவை பண்ணுவார்? கொஞ்சம் பாருங்க. எப்படி சேவை பண்ணுவார்னாங்க, முதல்ல சுமாராக பண்ணுவார், அப்புறம் ஒரு வேலைக்காரை வச்சு பண்ணுவார், இல்லை அப்புறம் எப்படி வர 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 ரொம்ப மோசமாக அவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார். என்ன இது, என்ன இந்த மாதிரி வாழ்க்கை, எப்போ சாவப்படுற அப்படின்னு மூஞ்சி மேலே சொல்லிடுவார். கணவனுக்கு வரும்போது மனைவி அந்த மாதிரி சொல்லலை பாருங்க. ஆனால் மனைவிக்கு அந்த மாதிரி வரும்போது கணவன் மூஞ்சி மேலே அடிச்ச மாதிரி சொல்கிறார்.
ஏன் இந்த மாதிரி என்ன வாழ்க்கை இது? சீக்கிரம் சாவு. இன்னும் பச்சையாக சொல்லப்போனா, நீ சீக்கிரம் சாவு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இல்லையா? இந்த மாதிரி தான் கணவன். அதாவது நான் இந்த தப்பு நான் சொல்ல எதுவுமே, எனக்கு இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சர்வசாதாரணமான சம்பவங்கள். எனக்கு பிறவிலேயே ஆணுக்கு பெண்ணுக்கு சில சுபாவங்கள் இருக்கு. அந்த சுபாவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆணுடைய புத்தி அப்படிதான் இருக்கும். அவர் சகிப்புத்தன்மை கிடையாது, பொறுமை இருக்காது. அதனால அவர் திட்டிப்பார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு, மனைவியா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகம். அதனால எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சகிச்சு அவங்களுக்கு சேவை பண்ணிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? நீங்க இந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கு? எனக்கு இன்னொரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 மாடி, எங்கள் வீட்டில் பிரமிடு தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது, 3வது படியில் இருக்குது. வரணும் கிட்டத்தட்ட ஒரு 60 படி ஏறி வரணும். 60 படி ஏறி வரணும். நிறைய பேருக்கு வர முடியல. ஐயோ முட்டி வலி, மேலே வர முடியல. அவ்வளோ பேர் மேலே வர முடியல. மற்றவங்க சில பேர் வட்ட கடைன்னு வந்துடுறாங்க. ஓகே, என்ன தான் நடந்திருக்கு இங்கே? என்ன கம்மியாச்சு நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளுக்கு என்ன கம்மியாச்சுனாக்க, நடந்து வர முடியல, மேலே ஏறி முடியல. சில பேர் நடக்க முடியாது, சர்வசாதாரணமாக கூட நடக்க முடியாது. அப்போ என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு? ஆரோக்கியமான என்ன? ஆரோக்கியமான என்ன அப்படின்னாக்க, ரொம்ப 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 சுருக்கமாக சொல்ல போனாக்க, ஆரோக்கியமானாக்க நம்மளுடைய உடலில் இருக்கிற உறுப்புகளில், பாகங்களில் ஆற்றலுடைய பற்றாக்குறை. அவ்வளோதாங்க ஆரோக்கியமானாக்க. மாடி ஏற முடியல, படிக்கட்டு ஏற முடியல, இல்லை நடக்கவும் முடியல, முட்டி வெளியே இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன? காலில் நம்மளுக்கு தேவை இருக்கிற ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை. அதனால தான் அதை பண்ண முடியல. படிக்க இருக்கான் கணவனாவது மனைவியாது. என்ன ப்ராப்ளம்? அவங்க எந்திரிச்சு முதுகெலும்பில் அவங்க எந்திரிச்சு அவங்க நடமாடுற சக்தி கிடையாது. அதனால்தான் அவங்க எந்த வேலையும் பண்ண முடியல. இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் ஆயிட்டாங்க, இன்னொருத்தர் மேலே ஆதாரப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ ஆரோக்கியமான என்ன? சக்தியுடைய பற்றாக்குறை. எந்த விதமான வேலை செய்ய விரும்பினாலும் நம்மளுக்கு தேவை இருக்கிற அளவுக்கு நம்ம உடலில் முழு சக்தி இருக்கணும், முழு ஆற்றல் இருக்கணும். இருந்தாக்கா அது ஆரோக்கியம். இன்னும் சொல்ல போனாக்க, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம மற்றவங்க மேலே நம்ம ஆதாரப்படுவோம். சின்ன வயசுலேருந்து எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்க முடியுமா? முடியாது. பல் தேய்க்கிறதுலேருந்து சாதம் ஊட்டுறதுலேருந்து எல்லாமே அம்மா அப்பாவோ இல்லாட்டி நம்மளுக்கு பெரியவங்கள பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் வயசு ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலை நம்ம பண்ணிக்க ஆரம்பிப்போம். ஒரு 10 வயசு ஆகிறதுக்குள்ள நம்மளா குளிச்சு அந்த வேலை நம்ம படிப்போம், நம்மளும் படிப்போம். ஸோ அந்த வயசுலேருந்து எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கக்கூடிய தகுதி உள்ள வயசுலேருந்து நம்ம கடைசி நொடி வரையும் நம்ம பண்ண வேண்டிய அத்தனை வேலைகளையும் யார் மேலேயும் நம்ம ஆதாரப்படாத நம்ம வேலைகளை முழுசா நம்மளே பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னாக்க நம்ம முழு ஆரோக்கியத்தோடு இருக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். நம்மளுடைய சக்தி முழுசா இருக்கு அப்படின்னாக்கா எல்லா வேலையும் பண்ணிக்க முடியும். யாருமே ஆதாரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? முழு சக்தி நம்ம உடம்புல தேவை இருக்கிற அளவிற்கு இருக்கிறது தான். அதுதாங்க ஆரோக்கியமானக்க. அது மிஞ்சி ஒன்றும் கிடையாதுங்க. மாறி ஏற்படலன்னா என்ன அர்த்தம்? முழங்கால முட்டியில சக்தி கிடையாது, கால் பார்த்து சக்தி இல்லை, அதனால கஷ்டமா இருக்கு. ஸோ இதுதான் ஆரோக்கியமானக்க. இப்போ அந்த அந்த இந்த இந்த அதான் வியாதின்னு சொல்றது. அந்த இடத்துல சக்தி கம்மியாச்சுனாக்கா அந்த பாகத்தில் வியாதி இருக்கு. அதுதான் ரோகம் இல்லாட்டி வியாதி அதுதான் இருக்கு இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் செலவு பண்ணுவோம். எக்கச்சக்கமாக பணம் செலவு பண்ணி எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லைங்க. நம்மளுக்கு இருக்கிற எல்லா விதமான பொருளையும், அதாவது இயக்கம் இருக்கிற பொருள், இயக்கம் இல்லாத பொருள்கள், ஃபிக்ஸ் அசட்ஸ் அப்படி சொல்லுவோம் நம்ம இல்லையா? நம்மளுக்கு இருக்கிற சொத்து
எல்லாமே எல்லாமே வித்துட்டு, அடமானம் வச்சோ வித்தோ எவ்வளோ பணம் செலவாலும் சரி, எப்படியா சரி உங்களை குணப்படுத்துங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்களா, ஒரு ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ பணமான செலவு பண்ணிடுவோம். இருக்கிற அத்தனையுமே நம்ம செலவு பண்ண ரெடியாக இருக்கும். அந்த ஆரோக்கியம் மட்டும் நம்மளுக்கு இருந்தாங்க, அதுதான் மகாபாகியம். அது இருந்தால் போதும். எவ்வளோ பணமாவது நம்ம ஏதாவது சம்பாதிச்சிடலாம். முழு ஆரோக்கியம் இருந்தால் போதும். அதனால தான் ஆரோக்கியம் தான் மகாபாகியம். எல்லா பாக்கியத்தையும் நம்ம படி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும், ஒரு ஆரோக்கியம் என்ற பாக்கியத்தை பெறத்துக்கு. அது ஆரோக்கியம் தான் மகாபாகியம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ ஆரோக்கியமான ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனாங்க, நம்ம உடம்புல முழு சக்தி கடைசி நொடி வரையும் எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிறதுக்கு தேவையான சக்தி நம்மளுக்கு இருக்கிறது தான் ஆரோக்கியம் என்றது. சக்தியோட பற்றாக்குறை தான் வியாதி. அப்போ இப்போ சக்தி எப்படி வரும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கினாக்க உடனே ஆரோக்கியத்தை எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவ்வளோதானே மூலமான விஷயம் அதுதானே. சக்தி எப்படி வரும்? சக்தி எந்தெந்த வகையில் நம்மளுக்கு வருது? ஆற்றல் எப்படி வருது நம்மளுக்கு? நம்ம சொல்லலாம், எப்படி சார் ஆற்றல் வருது? முதல்ல சாப்பாடு, ஃபுட்டு, உணவு மூலமாக சக்தி வரும் இல்லையா? உணவு மூலமாக சக்தி வரும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் சாப்பாடு, எந்த விதமான சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பாடு மூலம் நம்மளுக்கு சக்தி வருது. ரைட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடைக்கலைங்க, நம்ம உயிரோடு இருப்போமா செத்துருவோமா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம செத்துற மாட்டோம், உடனே செத்துற மாட்டோம். ஒரு வாரம் சாப்பாடு கிடைக்கலனா கூட நம்ம செத்துற மாட்டோம். சாப்பாடுனா நான் சொல்கிறது கன பதார்த்தம், கனமாக இருக்கிறது. நம்ம சாக மாட்டோம், உயிரோடு இருப்போம். ஆனால் நம்ம உடம்போட பலகீனமாகிட்டே இருப்போம், அதுவே சங்கத்தி. ஆனால் சாப்பிட செத்துற மாட்டோம். ஒரு வாரம் சாப்பாடு கிடைக்கணும் கூட நம்ம சாக மாட்டோம். எப்படி உயிர் வாழ்வீங்க? சாப்பாடு கனமான பொருள் இல்லைன்னு திரவத்தை எடுத்துக்கலாமே, லிக்விட் ஃபுட்டு எடுத்துக்கலாமே இல்லையா? ஜூஸ், மோர், இல்லை அது கூட இல்லைனாக்கா தண்ணி, பச்சை தண்ணி குடிச்சு கூட வாழலாங்க, நம்ம ஒன்றும் செத்துற மாட்டோம் இல்லையா? பலகீனமாக ஆனால் எந்த வேலையும் நம்மளால பண்ண முடியாது, அது வேறு சமாச்சாரம். ஆனால் உயிர் மட்டும் போகாது இல்லையா? அதனால உணவுல இருந்து நம்மளுக்கு முழு சக்தி வர்றது கிடையாது. சக்தி வருது இல்லைன்னு சொல்ல, முழு சக்தி உணவுல இருந்து நம்மளுக்கு வருதா இருந்தானாக்கா சாப்பாடு கேட்குற நம்ம உடல் செத்துடணும், உயிர் போயிடணுமே. அப்படி போகலையே. இப்போ நம்ம தண்ணீர் குடிச்சு நம்ம வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரவ பதார்த்தம் குடிச்சு நம்ம வாழலாம் ஈஸியாக. அதாவது ஜூஸு, மோர், அப்புறம் பச்சை தண்ணி, சுடு தண்ணி, ஏதாவது தண்ணீர் குடிச்சா திரவத்தில் இருக்கிற பதார்த்தத்தை எடுத்து நம்ம வாழலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கலன்னு சொல்லுங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல, 3 நாள் நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லை செத்துருவோமா? சாக மாட்டோம், உயிரோடு இருப்போம். ஒரு 3 நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கலன்னா கூட, திரவ பதார்த்தம் ஒன்று கூட கிடைக்கலனாக்கா நம்ம சாக மாட்டோம், உயிரோடு இருப்போம். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? கன பதார்த்தத்திலேருந்து நம்மளுக்கு முழு சக்தி வர்றது கிடையாது, கொஞ்சம் வருது இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி திரவ பதார்த்தத்திலேருந்து கூட முழு சக்தி வர்றது கிடையாது. அப்படி இல்லைனாக்கா தண்ணீர் கிடைக்கலனாக்கா உடனே செத்துடணும், இது நடக்கலையே. அப்போ எப்படி வாழ்கிறோம் அப்படின்னாக்கா தண்ணீர் கூட கிடைக்கும், கன பதார்த்தம் கிடைக்கல, கன உணவு கிடைக்கல, திரவ உணவும் கிடைக்கல. அப்போ எப்படி வாழ்றது? எப்படி வாழ்வோம்னாக்கா நம்ம மூச்சு காற்று எடுத்துக்கிட்டு வாழ்கிறோங்க. பார்த்தீங்களா? மூச்சு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ காற்று இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்றை நம்ம சுவாசம் மூலயமா உள்ளே எடுத்துக்கிட்டு வெளில விட்டு, அந்த சுவாசத்துலேருந்து வர்ற காற்றுலேருந்து வர்ற அந்த சக்தினால நம்ம வாழ்கிறோம். அது எப்படி வருது காற்று சக்தி அப்படின்னா, காற்றுல நம்மளுக்கு 21% எரிவாயு, ஆக்சிஜன் சொல்லுவோம் நம்ம,
அது இருக்குது. நம்ம வெளியில் இருக்கிற காற்றுல 21% எரிவாயு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அந்த எரிவாயு நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு நுரையீரல்களில் நம்ம ரத்தம் ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணும்போது அந்த அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு வெளிமூச்சோடைய கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது, உள்மூச்சில் ஆக்சிஜன் வருது. அந்த மாதிரி எடுத்த ஆக்சிஜனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகுது. பார்த்தீங்களா, நம்ம உள்ளே சாப்பிட்ட பிறகு நம்ம உள்ளே திருப்பி ஒரு இன்னொரு அடுப்பு இருக்குது. உள்ள டைரெக்டாக சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமாக மாறலையே. ரத்தம் மாறணுன்னு என்ன, திருப்பி இன்னொரு அடுப்பு இருக்குது, இன்னொரு சமையல் இருக்குது, சமையல் கடை இருக்குது, கம்ப்யூட்டர், அது ஒரு ஸ்டவ் இருக்குது, அதை ஆன் பண்ணணும் இல்லையா? அது ஆன் பண்ண பிறகு அதை ஆன் பண்ணோன்னாக்கா அதுக்கு எந்த பொருளாவது எரிக்க வைக்கணும்னு இருக்க எரிவாயு தேவை. அது எங்கேருந்து வருது? ஆக்சிஜன் எங்கேருந்து வருது? நம்ம உள்ளே இருக்கிற மூச்சு காற்றுலேருந்து வருது. ஸோ மூச்சு காற்றுலேருந்து வந்த 21% அந்த ஆக்சிஜன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எரிக்கிறதுக்கு திருப்பி அதை சமையல் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தி அது ஜீரணமாய் உள்ள ரசாயனங்கள் நிறைய இருக்குது, திரவ பதார்த்தம் நிறைய இருக்குது, அதுவும் வச்சு எல்லாமே ஜீரணமாய் கடைசியில் சிறுகுடல் வழியாக போய் சிறுகுடலுடைய செவிடு இந்த பக்கம் சாப்பாடு இருக்கும், ஜீரணமான சாப்பாடு இருக்கும். சிறுகுடலுடைய செவிடு அந்த பக்கம் அது ரத்தமாக மாறுறது. எப்படி ரத்தமாக மாறுறது? இதுவரை யாரால கண்டுபிடிக்க முடியலங்க. எந்த சயின்டிஸ்ட்னாலையும் எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி ரத்தமாக மாறுது சாப்பாடு? அவ்வளோ அற்புதமான அமைப்புங்க நம்முடைய உடல். பார்த்தீங்களா, நீ எந்த கஷ்டமாக நீங்கள் சாப்பிடுங்க, உள்ளே போன பிறகு அது ஜீரணமாகிட்டு ரத்தமாக தான் மாறுறது. பாருங்க, நீங்கள் எதை சாப்பிட்டாலும். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ், இவ்வளோ அற்புதமான அமைப்பு. ஸோ ஆக மொத்தத்தை நம்மளுக்கு கன உணவு கிடைக்கலனாலும் நம்ம சாக மாட்டோம், வாழுவோம். திரவ உணவு கிடைக்கலனாலும் நம்ம சாக மாட்டோம், வாழுவோம். ஆனால் காற்று நம்மளுக்கு கிடைக்கலனாக்க, நம்ம சுவாசத்தை எடுக்கலனாக்க நம்மளால் வாழ முடியாது. பார்த்தீங்களா, அந்த சுவாசத்தை எடுக்கும்போது அந்த சுவாசத்தில் வர அந்த ஆக்சிஜனால எல்லா காரியங்களும் நடக்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் வரும். ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னாக்கா, சுவாசம் நம்ம உள்ள எடுக்கணும், வெளியில் விடணும் இல்லையா? கனப்பதார்த்தனால கொஞ்சம் சக்தி வருது, முழுசாக வரல. திரவத்தினால கொஞ்சம் சக்தி வருது, முழுசாக வரல. காற்றுனால தான் அதிகமான சக்தி வருது. அதனால தான் கனப்பதார்த்தம் திரவபதார்த்தம் எல்லாம் நம்மளால் காற்று வச்சு வாழ முடியுது. இப்போ காற்று நம்ம உள்ள எடுக்கணும், வெளியில் விடணும் இல்லையா? அதுக்கு சக்தி வேணுமா வேணாமா? இல்லையா? இப்போ பாருங்க, காற்று உள்ள மூச்சு கூட எடுக்க முடியல. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சிஜன் வைக்கணும், இல்லை வெண்டிலேட்டர் வைக்கிறோம். அவங்களால சுவாசம் எடுக்க முடியாது, அந்த எடுக்கிற சக்தி கூட கிடையாது அவங்களுக்கு. ஸோ சுவாசம் உள்ள எடுத்து வெளில விடுறதுக்கு சக்தி வேணும். அது வந்தானாக்கா அப்புறம் சுவாசம் உள்ள எடுக்கிற வெளியோட அப்புறம் எல்லா காரியங்களும் நடக்கிறது. அப்போ சுவாசம் உள்ள எடுத்து வெளியில் சுவாசிக்கிறதுக்கு தேவை இருக்கிற சக்தி எங்கேருந்து வருது? அதுதான் மாஸ்டர்ஸ் மூலமான சக்தி. பார்த்தீங்களா, அந்த சக்தி பேரு தான் விஸ்வசக்தி, பிராணசக்தி, உயிர் சக்தி. நீங்க பேர் ஏதாவது வச்சுக்கலாம், ஆனா அதுதான் மூலமான சக்தி. அந்த சக்தியை நம்ம பிறந்தனால அந்த சக்தியோட நம்ம சுவாசம் எடுத்து அந்த சுவாசம் எடுக்கிறதால நம்ம எல்லா காரியமும் நடக்கிறது. ஸோ விஸ்வசக்தினா என்ன? பிரபஞ்ச சக்தி, உயிர் சக்தி, பிராணசக்தி ஏதாவது வச்சுக்கலாம். விஸ்வசக்தினா பிரபஞ்ச சக்தின்னு மட்டும் நம்ம நிறுத்த முடியாது. விஸ்வமான என்ன? விஸ்வமனக்க நம்ம சொல்ல பிரபஞ்சம். பிரபஞ்சம் கிடையாதுங்க விஸ்வமனக்க. நம்ம பிரபஞ்சம் சொல்றோம் இல்லையா, அது என்னது? இந்த பூமி, இந்த பூமியில் இருக்கிற எல்லா கண்டங்கள், 6 கண்டங்கள் 7 கண்டங்கள் இருக்கு, ப்ளஸ் எல்லா கடல்கள், தண்ணீர் எல்லாமே சேர்த்தாக்க நம்ம பூமி இல்லையா?
நம்ம பூமிக்கு சேர்ந்த இந்த நவகிரகங்கள், நம்ம பூமியிலேருந்து பார்க்குற இந்த நட்சத்திர மண்டலம், இதெல்லாம் சேர்த்தாக்க நம்ம சொல்லுவோம் இது பூலோகம். இதை முழுசாக ஒரு லோகத்தை சொல்லுவோம். இந்த மாதிரி பூமிக்கு சேர்ந்த லோகம் பூலோகம். பிரபஞ்சம்னாக்கா நம்ம நம்ம வாழ்கிற இந்த இடம் இல்லையா, அது மட்டும் பிரபஞ்சம், அது மட்டும் பிரபஞ்சம் பூமி. அது இல்லாத நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம், சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்த்தாக்க பூ உலகம். இந்த மாதிரி உலகங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு, இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கில் இருக்கு. இந்த எல்லா உலகங்களையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் விஸ்வங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? அப்போ விஸ்வம் எவ்வளோ பெருசு, நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. பூமியே எவ்வளோ பெருசுன்னு நம்மளால நினச்சி பார்க்க முடியாது. பூமி சுற்றி வரணுன்னாக்கா 2 மணி நேரம் ஆகும், 2.5 மணி நேரம் ஆகும் ராக்கெட்டில் போனாக்க. பூமி சுற்றி ஒரு வாட்டி சுற்றி வரணுன்னாக்கா 2.5 மணி நேரம். பார்த்தீங்களா, இது லேட்டஸ்ட் ராக்கெட்டில் போனது. அந்த மாதிரி பூலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திர மண்டலங்கள் யோகம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி லோகங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கு. இந்த எல்லா லோகங்களையும் நீங்க சேர்த்தீங்கன்னாக்கா அதுதான் விஸ்வம். ஸோ விஸ்வம் முழுசா என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னாக்க, விஸ்வம் முழுசா நிறைஞ்சிருக்கிறது தான் சக்தி, ஆற்றல். அது பேர் தான் விஸ்வசக்தி. பார்த்தீங்களா? ஸோ அது விஸ்வசக்திக்கு என்ன வேலைங்க? அதுக்கு என்ன வேலை? அதுக்கு என்ன வேலைனாக்கா, இந்த விஸ்வசக்தியில எந்த சுஷ்டி நடந்தாலும், எந்த படைப்பு ஏற்பட்டாலும் அந்த படைப்புக்கு இயக்கம் தேவை இல்லையா? இப்போ நான் உருவெடுத்தாச்சு, நானும் படைக்கப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்தில். அப்போ படைக்கப்பட்டிருக்கேனாக்கா நம்ம செயல்படுத்துறதுக்கு இயக்கத்துக்காக நம்மளுக்கு ஆற்றல் தேவை, சக்தி தேவை. அது எங்கேருந்து வருது? அது கொடுக்க வேண்டிய பொறுப்பு விஸ்வசக்திக்கு தான். விஸ்வசக்தியுடைய பொறுப்பு அதுதாங்க. இந்த சுஷ்டியில, இந்த விஸ்வத்துல எந்த படைப்பு நடந்தாலும் ஏற்பட்டாலும் அந்த படைப்புக்கு, அந்த ஜீவனுக்கு தேவை இருக்கிற சக்தியை கொடுக்கறது விஸ்வசக்தியுடைய பொறுப்பு. பார்த்தீங்களா? அதனுடைய பொறுப்பே அதுதான். ஒரு ஜீவன் சுஷ்டி ஆயிடுச்சுனாக்கா அந்த இயக்கத்துக்கு தேவை இருக்கிற சக்தி, அது அந்த ஜீவன் ஏதாவது இருக்கட்டும். 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குங்க. பார்த்தீங்களா? உயிரினங்கள், உயிர் அப்படின்னாக்கா ஜீவன் உள்ள ஒரு ஒரு ஜீவன் உள்ள ஒரு சிருஷ்டி. அதுக்கு சக்தி கொடுக்க வேண்டியது விஸ்வசக்தியுடைய பொறுப்பு. அதனால இந்த சுற்றி நம்ம கூட ஒரு பாகம் தானே, விஸ்வத்துல பூமி கூட ஒரு பாகம் தானே. ஒருத்தர லோகங்கள் இருக்கு, அந்த லோகங்கள்ல பூலோகத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பூலோகத்துல பூமி இருக்கு, அந்த பூமியில நம்ம இருக்கோம். நம்ம ஆசியா கண்டத்துல இருக்கோம், பாரத நாட்டில் இருக்கோம், பாரத நாட்டில் ஒரு மாநிலத்தில் இருக்கோம். ஸோ நம்மளும் சுஷ்டியில ஒரு பாகம் தான். நம்மளுக்கும் நம்ம செயல்படுறதுக்கு எல்லாம் ஈக்கம் தேவை, அதுக்கு சக்தி தேவை. சக்தி தேவைனாக்கா அது கொடுக்க வேண்டிய பொறுப்பு விஸ்வசக்தி தான். அதனால மூலமான சக்தி விஸ்வசக்தி. அதுதான் நம்ம சுவாசம் எடுக்கிறதுக்கு கூட அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுங்க. அங்க ஆரம்பிச்ச பிறகு திருப்பி எல்லாம் நம்ம சாப்பிட்றோம், திரவபாதாரம் சாப்பிட்றோம், கனபாதாரம் சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் நடக்கிறது. கனபாதாரம் திரவபாதாரம் நம்ம உடல் அமைக்கப்படுறது, எல்லாம் எலும்பு சதை எல்லாம் அமைக்கப்படுறது நடக்கிறது ஃபுல்லாக. இந்த எல்லா செயலும் நடக்கிறதுக்கு விஸ்வசக்தி. சுவாசம் எடுக்கிறதுக்கு கூட மூலமான சக்தி எங்கேருந்து? விஸ்வசக்தினால தான். அதனால நம்ம எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் வாழ்க்கையில் வெறுத்துட்டேன், நான் வாழ விரும்பலை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் சாக முடியாது. எனக்கு விஸ்வசக்தி உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கலாம், விஸ்வசக்தி எப்படி அடையிறது?
விஸ்வசக்தி அடையிறதுக்கு தியானம் பண்ண போகுது. இப்போ தியானம் பண்ணுறவங்க மட்டும்தான் நான் விஸ்வசக்தி வருது. தியானம் பண்ணாங்க எத்தனை பேர் இருக்காங்க? கோடி 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 கணக்கில் இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டுடைய இதை 140 கோடி நம்முடைய ஜனத்தொகை இல்லையா? 140 கோடியில் எத்தனை பேர் தியானம் பண்ணுறாங்க? தியானம் பண்ணதான் சக்தி வரும்ன்ட்டு நினச்சாக்கா எத்தனை பேர் தியானம் பண்ணுறாங்க? 140 கோடியில் 1,00,000 பேர் கூட பண்ண மாட்டாங்க ஒழுங்கா இல்லையா? அப்போ மிச்சம் இருக்க சக்தி வருதா இல்லையா? அவங்களாம் செத்துடுறாங்களா? இல்லையே. அவனுக்கு எல்லாம் கூட நீங்கள் விரும்பினாலும் விடுபா காட்டியும் இந்த விஸ்வத்தில் சுஷ்டியில் நம்ம ஒரு சுஷ்டியில் ஒரு பாகம் ஆகிட்டோம்னாக்கா அந்த இயக்கத்துக்கு சேவை இருக்கிற சக்தி உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்படும். நீங்கள் விரும்பினாலும் விரும்ப காட்டியும். எனக்கு ஒரே வாழ்க்கை ஃபுல்லாக வெறுத்து போயிடுச்சு, நான் வாழ விரும்பலை, அப்படி கூட உங்களுக்கு சக்தி கொடுக்கப்படும். பார்த்தீங்களா எப்படி வருது இந்த சக்தி அப்படின்னாக்கா? மாஸ்டர், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு 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 எந்த பிறவியாவது எந்த ஜீவனாவது படைப்புல சுஷ்டியில ஒரு பாகமாக படைக்கப்பட்டிருந்தனாக்க அது 3 நிலைமைகள் இல்லை போவுங்க. 3 நிலைமைகள். அது அவஸ்தா அப்படின்னு அவஸ்தானாக்க இன்னும் அவஸ்தப்படுறனாக்க அவஸ்தான்றது ஒரு நிலைமை. கஷ்டமான இது கிடையாது. நம்ம கஷ்டமான நிலைமைக்கு நம்ம அவஸ்தான்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் அவஸ்தான்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னாக்கா நிலைமை, அது ஒரு கண்டிஷன், அவ்வளோதான். ஸோ எந்த பிறவியாவது எந்த ஜீவனாவது பிறந்த பிறகு பிறக்கிறதுலேருந்து கடைசி நிமிடத்து வரலையும் வாழ்கிற வரலையும் 3 நிலைமைகள் இருக்கும், 3 அவஸ்தையில் இருக்கும். முதல் அவஸ்தா அப்படின்னாக்க அது ஜாகிரதா அவஸ்தா. ஜாகிரதா அவஸ்தானாக்க விழிப்புணர்வு நிலைமை. விழிப்புணர்வு நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இப்போ நம்ம எல்லா உடலில் இருக்கிற எல்லா பாகங்களும் வேலை பண்ணும் தேவை இருக்கிற அளவுக்கு. அப்புறம் மனம் கூட வேலை பண்ணும். அப்புறம் புத்தியும் வேலை பண்ணும். இதெல்லாம் வேலை பண்ணிட்டே இருக்கும் தேவை இருக்கிற அளவுக்கு. இதுதான் ஜாகிரதா அவஸ்தா. பார்த்தீங்களா? ஸோ அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் வேலை பண்ணுவோம்? நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பண்ணிட்டே இருப்போமா? இல்லையே. கொஞ்சம் சமயம் என்ன பிறகு ஓய்வு எடுத்துக்கிறோம். ஓய்வு எடுத்துக்கிறது என்ன அர்த்தம்? உடம்பு அமைதியாக சாந்தமாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். படுக்கிற நிலைமை, அவ்வளோதான். பார்த்தீங்களா? படுக்கிற நிலைமையில நம்ம உடம்பு எந்த வேலையும் பண்ணாது. உடம்பு எந்த வேலையும் பண்ணானாக்கா நம்ம வெளியே இருக்கிற உறுப்புகள் எதுவும் வேலை பண்ணாது. உள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் வேலை பண்ணிட்டே இருக்கும். ஹார்ட், நெஞ்சு, அப்புறம் நுரையீரல்கள், இதெல்லாம் வேலை பண்ணிட்டே இருக்கும். வெளியே இருக்கிற உறுப்புகள் வேலை பண்ணாது. அதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கும். தூக்க நிலைமைக்கு போயிடுவோம் நம்ம. அதுதானே ரெஸ்ட் எடுக்கிற நிலைமை. தூக்க நிலைமையில் 2 நிலைமைகள் இருக்கு. தூங்கினோன்னா நம்மளுக்கு தூக்கம் வந்துடாதுங்க. தூங்குற பிறகு நம்மளுக்கு நிறைய கனவுகள் வர ஆரம்பிக்கும். அதுதான் சொப்பன அவஸ்தா. சொப்பனங்கள் அது வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன நடக்கிறது? உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே போன மாதிரி அங்கே போன மாதிரி இந்த காட்சி பார்த்தோமா அந்த மாதிரி காட்சி பார்த்த மாதிரி நம்மளுக்கு அனுபவம் வருது. உடம்போட போகிற மாதிரி தான் அனுபவம் வருது. ஆனால் உடம்பு படுத்துட்டு இருக்கு. எப்படி போறீங்க? நம்ம எப்படி போகிறோம்னாக்கா மனம் வேலை பண்ணுறது. பார்த்தீங்களா? அதுதான் சொப்பன அவஸ்தா. அப்போ முழு ஓய்வில் நம்ம கிடையாது. உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. ஆனால் சொப்பன அவஸ்தாவில் மனம் வேலை பண்ணுறது. பார்த்தீங்களா? எந்த உறுப்பு வேலை பண்ணாலும் நம்ம சக்தியை செலவு பண்ண வேண்டியதுதான். நம்ம ஆற்றலை செலவு பண்ணி ஆகணும். மன வேலை பண்ண கூட சக்தி செலவாயிடும் இல்லையா? அப்புறம் கொஞ்சம் சமயம் ஆன பிறகு அந்த சொப்பன அவஸ்தை கொடுக்குறது, கனவு கூட வராது. ஆழ்ந்த தூக்க நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ மனம் கூட வேலை பண்ணாது இல்லையா? சொப்பனங்கள் கிடையாது, மனம் கூட வேலை பண்ணாது. உடலில் இருக்கிற வெளிப்புறமாக இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வேலை பண்ணல.
உடம்பு சாந்தமாக இருக்குது. அப்புறம் கனவு நிலைமை வருது, மனம் வேலை பண்ணுறது, மனம் கூட வேலை பண்ணாத நிலைமையில் போயிடுவோம். அது ஆழ்ந்த தூக்க நிலைமை. அந்த ஆழ்ந்த தூக்க நிலைமையில தான் நம்மளுக்கு இந்த விஸ்வசக்தின்றது வருதுங்க. அந்த ஆழ்ந்த தூக்க நிலைமையில நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வெறுத்துடுச்சு, நான் வாழ விரும்பல அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு சக்தி கொடுக்கப்படும் அந்த ஆழ்ந்த தூக்க நிலைமையில. பார்த்தீங்களா? எந்த மாதிரி ஆளாக இருந்தாலும் சொன்னீங்க அந்த நிலைமைக்கு வருவீங்க. அதனால் தியானம் பண்ணாலும் பண்ணா காட்டியும் உங்களுக்கு சக்தி கட்டாயம் வரும். எப்போ? ஆழ்ந்த தூக்க நிலைமையில. அது பேர் தான் நம்ம சுசுப்ன அவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? 3 நிலைமைகள். அவஸ்தா என்னன்னு நிலைமை. ஜாகிரத அவஸ்தா, முழு விழிப்புணர்வு. சொப்பனாவஸ்தா, மனம் மட்டும் வேலை பண்ணும். சுசுப்னாவஸ்தா, மனம் கூட வேலை பண்ணாது, உடம்பு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கும், மனம் ரெஸ்ட் எடுத்துக்கும். அந்த நிலைமையில் ஆழ்ந்த தூக்க நிலைமை. அந்த நிலைமை தான் நம்மளுக்கு விஸ்வசக்தி கொடுக்கப்படுறது. அதுதான் நம்முடைய உடல் சார்ஜ் ஆகிற சமயம். நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா? எப்படி சார்ஜ் பண்ணுறோம்? அதே மாதிரி நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகிற சமயம் எப்போ அப்படின்னாக்க அந்த ஆழ்ந்த தூக்க நிலைமை. அதில் தான் நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகுது. அந்த மாதிரி சார்ஜ் ஆகிற அந்த சார்ஜோட அப்போ தான் வருங்க. அந்த மாதிரி வர விஸ்வசக்தினால தான் நம்ம மறுநாள் காலையில் எந்திரிச்ச பிறகு நம்ம எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆற்றல் வருது. அந்த விஸ்வசக்தினால்தான் சுவாசம் எடுக்கிறதுக்கு விடுறதுக்கு கூட இருக்கிற சக்தி, மூலமான சக்தி வருது. அது வந்த பிறகு திருப்பி எல்லா காரியங்களும் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறது. பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு நடக்கிறதுங்க. இந்த மாதிரி தான் விசக்தி வருதுங்க. அப்போ ஆழ்ந்த தூக்க விசக்தி வருது அப்படின்னாக்க நிறைய தூக்கத்தை எக்கச்சக்கமாக தூங்கிட்டோம்னாக்க அதிகமாக சக்தி வருமா? வரணும் இல்லையா? நான் சொன்னபடி அதிகமான சக்தி வரணும். ஆழ்ந்த தூக்க நிலைமை எக்கச்சக்கமாக தூங்கிட்டு வச்சாங்கன்னா அதிகமாக சக்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும். வருமா? வரணும். நான் சொல்றபடி வருமானாக்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், ஜாகிரத அவஸ்தா, விழிப்புணர்வு நிலைமை, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஜாகிரத அவஸ்தானாக்க எப்படி எப்படி மனிதனுடைய செயல்பாடு எப்படி நடக்கிறது அப்படின்னாக்க, நம்ம சக்தியை பெறணும் அப்படின்னாக்க சக்தியை சேமிக்கணும். எந்தெந்த நிலைமைகள்லேருந்து எந்தெந்த விஷயமா சக்தி நம்மளுக்கு செலவாகிறதோ அந்த செலவார எல்லா வழிகளையும் நம்ம மூடிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னாக்க நிறைய ஓட்டைகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த ஓட்டைகள் வழியாக வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ எப்படி பாத்திரம் நிறவும்? பாத்திரம் நிறவணும் அப்படின்னாக்க ஓட்டைகள் நம்ம மூடணும். அதே தான் நம்ம பண்ணுற இந்த அபியாசம். ஓகே. ஸோ சக்தி நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சக்தி எந்தெந்த விதமாக வீணாகிறது அதை நம்ம அடைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுடைய உடல் ஜாகிரத அவஸ்தையில் எல்லாமே வேலை பண்ணுறது. அப்போ சக்தி செலவு பண்ணுறோம் இல்லையா? ஸோ என்னென்ன வேலை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடலை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்ற முக்கியமான உறுப்புகள் இருக்கு. ஞானேந்திரியம் அப்படின்னாக்க, ஞானம் அப்படின்னாக்க நம்மளுக்கு சமாச்சாரம், இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. என்னென்ன அந்த ஞானேந்திரியங்கள்? முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5 ஞானேந்திரியங்கள் என்ன அப்படின்னாக்க, கண் முதல்ல. கண் மூலமா என்ன ஞானம் வருது? என்ன சமாச்சாரம் வருது நம்மளுக்கு? கண் மூலியமா வர சமாச்சாரம் நம்மளுக்கு பார்வை ஞானம் இல்லையா? அடுத்தது காது. காது வழி என்ன வருது? காது வழி நம்மளுக்கு சப்தத்துடைய ஞானம் வருது. ஓகே. அதே வழியா மூக்கு வழி என்ன ஞானம் வருது? வாசனை. அப்புறம் வாயில நாக்கு வழி என்ன ஞானம் வருது? ருசி.
அதுக்கு பிறகு 5வது நம்ம தோல், சர்மம். சர்மம் வழியாக எந்த ஞானம் வருது? ஸ்பர்சம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க ஞானேந்திரியங்கள் அப்படின்னாக்கா எல்லா சமாச்சாரத்தை கொடுக்குற இந்திரியங்கள். இந்திரியங்கள்னாக்க உறுப்புகள். நம்ம உடலில் வெளிப்புறமாக இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற உறுப்புகள் பார்த்தீங்களா? ஸோ கண் மூலியமா பார்வை, காது மூலியமா சத்தம், மூக்கு மூலியமா வாசனை, நாக்கு மூலியமா ருசி, தோல் மூலியமா ஸ்பர்சம். இந்த ஞானம், இந்த சமாச்சாரம் நம்மளுக்கு இந்தந்த உறுப்புகள் வழியாக வருதுங்க. அதனால தான் இது பேர் ஞானேந்திரியங்கள். இந்த சமாச்சாரம் எங்கே போய் சேர்றது? இந்த சமாச்சாரம் எங்கே போய் சேர்றதுனாக்கா இதெல்லாம் சமாச்சாரம் மனதுக்கு போய் சேருங்க. எல்லா சமாச்சாரங்களுக்கும் போய் சேர்றது மனதுக்காக தான். மனமன என்ன? மனமனக்க யோசனைகள் கடல், அவ்வளோதான். எண்ணங்களுடைய கடல் தான் மனம். இது எல்லா சமாச்சாரம் மனதுக்கு போய் சேர்றதுங்க. இல்லை என்ன பார்க்குறோமோ, என்ன கேட்குறோமோ, என்ன ருசி பார்க்குறோமோ, என்ன வாசனை இருக்கோ, என்ன ஸ்பர்சம் இருக்கோ, அத்தனை சமாச்சாரம் மனதுக்கு போய் சேர்றது. அதிகம் அந்த மனதுக்கு போய் சேர்றதுனால அந்த எல்லா சமாச்சாரம் என்ன பண்ணும்? மனம் என்ன பண்ணும்னாக்க அந்த வந்த அத்தனை சமாச்சாரத்தையும் மனதில் ஏற்கனவே சில சமாச்சாரங்களில் பதிவாயிருக்கும். அந்த எல்லா சமாச்சாரங்களையும் எடுத்து அது புத்திக்கு அனுப்புங்க. மனம் பண்ணுற வேலை என்னன்னாக்க வெறும் யோசனை பண்ணுறது தான், வேற எந்த வேலையும் பண்ணாது. வர சமாச்சாரத்தை எல்லா சமாச்சாரத்தையும் எடுத்து புத்திக்கு அனுப்பிச்சிடும். புத்தி என்ன வேலை பண்ணும்? புத்தி என்ன வேலை பண்ணுனாக்க அது முடிவெடுக்கிற வேலை. ஸோ வந்த எல்லா சமாச்சாரத்தையும் அது எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் அது ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணலாமா வேணாமா, எஸ் ஆர் நோ என்ற முடிவு எடுத்து அந்த எடுத்த முடிவை மனதுக்கு அனுப்புங்க. மனம் நம்முடைய உடலுக்கு அனுப்பும். உடல் என்ன? உடல் என்னக்க கர்மேந்திரியங்கள். இங்கே ஞானேந்திரியம் மூலயமா போகிற சமாச்சாரம் மனதுக்கு போய் மனதில் வர அத்தனை சமாச்சாரம் புத்தி காமிச்சு புத்தி அந்த சமாச்சாரத்தில் ஏதோ ஒரு சமாச்சாரத்தை முடிவெடுத்து அந்த முடிவெடுத்த சமாச்சாரத்தை நம்ம கர்மேந்திரியங்களுக்கு ஆணை கொடுக்கும் மனம். கர்மேந்திரியம் என்ன? கர்மேந்திரம்னாக்க நம்ம கர்மானக்கு வேலை, இந்திரியமானக்க உறுப்பு, வேலை பண்ணுற உறுப்புகள். அதான் வெளிப்புறமாக இருக்கிற சொல்கிறேன் நான். உள்புறமாக நிறைய வேலை பண்ணுறது, ஹார்ட் எல்லாம் நல்லா வேலை பண்ணுறது. அதை பற்றி சொல்ல கண்ணுக்கு தெரியறது. கண்ணுக்கு தெரியும். அந்த கர்மம் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியும். கால் நடந்து போகிறோம் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு, கை இந்த வேலை அந்த வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா? காலு கை ரொம்ப முக்கியமான கர்மேந்திரியங்கள். கால், கை, அப்புறம் 3வது பேசும்போது வாய் பேச ஆரம்பிச்சுனாக்கா அது கர்மேந்திரியங்க. எப்படி கர்மேந்திரியம் ஆகுது? நிறைய பேர் வாயை கர்மேந்திரியம் அப்படின்னாக்கா சாப்பிடும்போது கர்மேந்திரியம் கிடையாது. சாப்பிடும்போது ருசி, அவ்வளோதான். அது ஞானேந்திரியமாக வருது. பேசும்போது கர்மேந்திரியம். பார்த்தீங்களா? நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோமோ அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கர்மா வருதுங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல போனாக்க, இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம கேட்குறோம்? இந்த இந்த நிகழ்ச்சியில் ஏன் கேட்குறோம்? கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்? வாய் திறந்தானே சொல்கிறேன். வார்த்தை எதனா வருது வெளியில். வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு வந்து உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாமே. என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. இந்த சொல்கிற பேச்சு கொஞ்சம் நல்லபடியாக இருந்தானே நீங்கள் கேட்பீங்க. சப்போஸ் நல்லபடியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படி நீ என்ன பண்ணுவீங்கன்னாக்க கோவம் வந்துடும் உங்களுக்கு. கோவம் வந்த உடனே ஒன்று ஜூம் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுவீங்க இல்லையா? என்ன அவன் வளர்றான் அப்படின்ட்டு. இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. என்ன சார் நீங்கள் ஏதோ நல்லபடியாக சொல்லுவேன், நீங்கள் ஒரு 4 வார்த்தை நீங்கள் ஏதோ சொல்லுவீங்கன்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாம் வந்தாக்க நீங்கள் என்ன கண்ணமண்ண பேசுகிறீங்க, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் டைரெக்டாக ஜூம் செக்ஷன் திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. என்ன பண்ணுறீங்க? நான் வார்த்தை நான் பேசுகிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிட வேண்டியதுதானே, ஏன் திட்டுறீங்க? பார்த்தீங்களா? கர்மான்றது அப்படி வருது. ஆப்போசிட், எதிர்பட்சத்துலேருந்து கர்மா வருது. அதே நேர்முகமாக நம்ம சந்திச்சு வச்சாங்களேன், நான் திட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சாங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கை ஓங்குவீங்க அடிக்கிறதுக்கு. பார்த்தீங்களா? ஏன் நான் வாய் திறந்தானே திட்டுறேன், நீங்களும் ஏதோ சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் கை ஓங்குறீங்க?
கர்மா எப்படி வருது பாருங்க. அதாவது நம்ம பேச்சுவார்த்தை மூலியமா கர்மான்றது உருவாருதுங்க. ஒன்று எதிர்க்க இருக்கிற மனுஷங்கிட்ட இருந்தாவது கர்மா உருவாகலாம், அது நம்ம மேலே செயல்படலாம். அது நல்லபடியாக இருக்கலாம், கெட்டபடியாக இருக்கலாம், நம்ம நடத்தையை பொறுத்து இருக்கு. பார்த்தீங்களா? அதனால்தான் வாய் பேசும்போது கர்மேந்திரியம், ருசி பார்க்கும்போது ஞானேந்திரியம். மாஸ்டர், நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள், வெளிப்புறமாக இருக்கிற உறுப்புகளோ இந்திரியங்களோ இல்லை உள்புறமாக இருக்கிற இந்திரியங்களோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இந்திரியம், ஒவ்வொரு உறுப்பும் ஏதோ ஒரு வேலை தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உடம்பு முழுசா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வாய் மட்டும் 2 வேலை பண்ணுவாங்க. அது ஞானேந்திரியமாக வேலை பண்ணும், ருசி. அது கர்மேந்திரிய வேலை பண்ணும் பேசும்போது. வேற எந்த இந்திரியம் கிடையாதுங்க இந்த மாதிரி. அதனால்தான் வாய் மேல ஜாகிரதை, விழிப்புணர்வோட இருக்கணும். அதான் ஜீசஸ் கிறிஸ்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னு? வாட் கோஸ் இன்டு யுவர் மவுத் இட் டசன்ட் மேட்டர், பட் வாட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் மவுத் பி கேர்ஃபுல். பார்த்தீங்களா? ஸோ என்ன ஏதாவது நம்ம என்ன உள்ள போடுறது? உள்ள போடுற சாப்பாடு தானே, உணவு தானே. நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க, கண்ட கசமான சாப்பிடுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ வெஜ் சாப்பிட்றீங்க, எதையாவது நீங்கள் சாப்பிடுங்க. அது எங்கே போய் சேர்றது? நம்ம வயிற்றுக்குள்ளே போய் சேர்றது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அது ஜீரணமாயிட்டு அது தகுந்த மாதிரி சக்தி கொடுக்கறது, வேலை பண்ணுறது இல்லையா? ஆனால் என்ன நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டுடைய, அதாவது வாய்க்குள்ளேருந்து என்ன உள்ளே அனுப்புகிறோமோ அதனுடைய 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 ஆற்றல் எது வழியும் போய் சேரும், இல்லை அதனுடைய பலம் எது வழியும் போய் சேரும், நம்மளதான் நிற்கும். அவ்வளோதான். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது நம்மளோட உடலோட நிற்கும். அவ்வளோதான். அதுக்கு மீறி நடக்காது. உள்ள என்ன சாப்பிட்றோமோ அது நம்ம உடலோட நிற்கும். நல்லபடியாக சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்ல சக்தி வரும், நல்லபடியாக இருக்கும். கண்டாமண்ணா கசமான இருக்க சாப்பாடில் சாப்பிட்டீங்க, அது தகுந்த மாதிரி நம்ம உடம்புல போய் சேரும். அதுக்கு இருக்கிற வினைகள் நம்ம அனுபவிச்சாகணும் இல்லையா? ஆக மொத்தத்தில் நல்ல சாப்பிட்டாலும் கெட்ட சாப்பிட்டாலும் வாய் வழியை நம்ம எல்லாம் என்ன உள்ள அனுப்புகிறோமோ அது நம்மளோட நிற்கும். ஆனால் வாய் வழி என்ன வர்றது, வார்த்தை, அது நம்மளோட நிற்காதுங்க. வெளியில பறவை வெளியிலேருந்து நம்மளுக்கு கர்மா உண்டாக்கும். அதனால்தான் வாய் கர்மேந்திரியம் பேசும்போது 2 வேலைகள் பண்ணுறது, ஞானேந்திரியமாக வேலை பண்ணுறது, கர்மேந்திரம் வேலை பண்ணுறது. அதனால அது மேலே ரொம்ப 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 விழிப்புணர்வு தேவை. அதான் ஜீசஸ்க்கு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? ஸோ மாஸ்டர், இப்போ கால் ஒரு கர்மேந்திரியம், கை ஒரு கர்மேந்திரியம், பேசும்போது வாய் 3வது கர்மேந்திரியம், 4வது 5வது கர்மேந்திரியம் என்ன இப்படின்னாக்கா நம்மளுடைய மலமூத்திரங்கள், நம்ம கழிவு வெளியேற்றுறோம் இல்லையா, அது 2மே கூட கர்மேந்திரியம் தான். ஏன்னா அது வேலை பண்ணுறது பாருங்க. கர்மேந்திரியம் என்னன்னாக்கா அந்த வேலை பண்ணுறது கண்ணுக்கு தெரியும், அதுதான் கர்மேந்திரியம். பார்த்தீங்களா? இப்போ ஞானேந்திரம் வேலை பண்ணுறது நம்மளால கண்ணுக்கு தெரியாது, உணர முடியும், அவ்வளோதான். இப்போ கண்ணு வேலை பண்ணுது, ஒரு கண் எடுத்து போய் ஒரு கப்பு காஃபி எடுத்து வர முடியுமா? முடியாது. ஒரு கப்பு காஃபி எடுத்தோம்னாக்கா கை கால் தான் வேலை பண்ணணும் இல்லையா? ஸோ கர்மேந்திரியம்னாக்கா கண்ணுக்கு தெரிகிற வேலை. அதே மாதிரி நம்முடைய கழிவு வெளியேற்றுற உறுப்புகள், மலம் மூத்திரம், இது நம்ம வெளியேற்றுறோம் இல்லையா, இந்த மலமூத்திரம் வெளியேற்றுற உறுப்புகள் கூட கர்மேந்திரியங்கள் தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளால ஒரு 4 நாளுக்கு மலம், அதாவது கழிவு வெளியேற்ற முடியல, என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை? போய் டாக்டர் போயிட்டு இனிமா, அதாவது குதாசயம் மூலயமா இனிமா எடுத்துக்கிட்டு மலத்தை எல்லாத்தையும் வெளியே எடுக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ அது வேலை பண்ணனாக்கா நம்ம நாயிடுவோம். என்ன கண்டகண்டமான சாப்பிட்டா கூட கழிவு வெளியிலனாக்கா நம்ம நாயிடுவோம், அவ்வளோதான். அது கர்மேந்திரியம், அது வேலை பண்ணுறது. அதே மாதிரி ஒன்றுக்கு போல மூத்திரம் பாஸ் பண்ண முடியல, என்ன ஆகும்? யூரின் பிளாடர் ஃபுல்லாக அப்படியே உப்பிட்டு தாங்க முடியாது நம்மளால. உடனே ஓட வேண்டியது தான், டாக்டர் ஓட்டு டியூப் போட்டு யூரின் பிளாடர்லேருந்து மூத்திரத்தை எடுப்பாங்க.
பார்த்தீங்களா? ஸோ இது கர்மேந்திரியங்கள். இது ரெண்டுமே வேலை பண்ணானாக்கா நம்ம நாயிடுவோம், அவ்வளோதான். மற்ற எது வேலை பண்ணலான்னு பரவாயில்ல, இது ரெண்டும் வேலை பண்ணானாக்கா உடம்பே நாயிடும். ரொம்ப முக்கியமான கர்மேந்திரியங்கள். இது வெளிப்புறமாக வேலை பண்ணுறதுக்கு, ஆனால் உடம்பு ஃபுல்லாக செயல்படுறதுக்கு இந்த கடி வேலையை தருது. ஸோ இந்த 5 கர்மேந்திரியங்கள், கால், கை, பேசும்போது வாய், கழிவு வெளியேற்றுற மலமூத்திர வெளியேற்றுற இந்த 2, இந்த 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். இந்த 5 + 5 10 இதுதான் நம்முடைய மெயினான உடல். ஸோ இப்போ நம்ம என்ன வேலை பண்ணலாம்னு நினச்சாலும் இந்த இந்த ஞானேந்திரியம் மூலமா சமாச்சாரம் போய் மனதுக்கு போய், மனம் ஏற்கனவே இருக்கிற சமாச்சாரங்கள் ஏதாவது இருந்த பதிவாயிருந்தாக்க அந்த சமாச்சாரங்களோட இந்த சமாச்சாரத்தை அனுப்பி அது புத்திக்கு அனுப்பிச்சு, புத்தி சமாச்சாரம் ஆராய்ச்சி பண்ணி அது திருப்பி மனதை கொடுக்கும். அது எடுத்த முடிவை அந்த மனம் நம்முடைய கர்மேந்திரியங்களுக்கு, ஏன்னா வேலை பண்ணால் தான் வேலை பண்ணணும், உடம்பு வேலை பண்ணால் அதான் வேலை பண்ணணும். ஸோ கர்மேந்திரியங்களுக்கு ஆணை கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய செயல்பாடு. இப்படிதான் மனிதன் வேலை பண்றான். பார்த்தீங்களா? உடல் மனம் சொல்ற பேச்சு தான் கேட்குங்க, புத்தி சொல்ற பேச்சு கேட்காது. புத்தி சொல்லாது, முதல்ல புத்தி ஏதோ சொல்லாது. மனம் யோசனை பண்றத தவிர வேற எந்த வேலையும் பண்ணாது, முடிவு எடுக்காது. முடிவு எடுக்க யார் முடிவு எடுக்கணும்? புத்தி தான் முடிவு எடுக்கணும். புத்தி முடியா இருக்கும், யோசனை பண்ணாது. பாருங்க, மனம் சொல்ற மாதிரி தான் உடல் வேலை பண்ணும், புத்தி சொல்லாது மனதுக்கு. மனம் முடிவு எடுக்காது, உடல் இஷ்டத்துக்கு வேலை பண்ணாது. இவ்வளவு அமைப்பு நம்ம கிட்ட இருக்குங்க, ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுக்கு. ஞானேந்திரம் மூலியமா போற சமாச்சாரம் மனதுக்கு, மனம் எல்லா சமாச்சாரத்தை எடுத்து புத்திக்கு அனுப்பும். புத்தி ஒவ்வொரு சமாச்சாரத்தை ஆராய்ச்சி பண்ணி மனதுக்கு வந்த முடிவு கொடுக்கும். மனதுக்கு வந்த முடிவை நம்ம கர்மேந்திரங்களுக்கு, காலு கையில் உடல் செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்படிதான் பர்ஃபெக்டா நடக்கிறது. பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய செயல்பாடு. இதுல எந்த கோளாறு வந்தாலும் நம்ம சரியா வேலை பண்ணலன்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஜூம் செக்ஷன் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்க முடிவெடுத்திருக்கீங்க, நினைச்சீங்க. அப்ப என்ன பண்ணும்? ஜூம் செக்ஷன் எடுக்கணும், பார்க்கணுன்ற விஷயத்துக்கு நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு இல்லையா? காலங்காத்தால அவன் உட்காந்துருவான், காலங்காத்தால 5 மணிக்கு ஜாலியாக படுத்துவங்களான்ற ஒரு சாய்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இல்லை ஜூம் செக்ஷன் பார்க்கணும் என்ற ஒரு சாய்ஸ் இருக்கு. 2வது. 3வது, காலங்காத்தால எழுந்திரிச்சு வாக்கிங் போகலாம், அந்த சாய்ஸ் இருக்கு. இது என்னதை பார்க்கறது, அந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா? அப்புறம் வேற எதுவும் இல்லைனாக்கா காலங்காத்தால எழுந்திரிச்சு பக்தி பாடல் பார்க்கலாம் டிவியில், அதுவும் இருக்கு. ஸோ இந்த 4 விதமான நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு வேலை பண்றதுக்கு, ஒரு வேலைக்கு. அப்ப இந்த மாதிரி மனதுக்கு போற அர்த்த சமாச்சாரங்களும் புத்திக்கு அனுப்பும். புத்தி என்ன பண்ணும்? ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் எடுக்கும். முதல்ல மனதில் வர யோசனை எல்லாம் எடுக்கும். காலங்காலத்தில் நினைச்சு வாக்கிங் போகலாமா? ஜூம் செக்ஷன் எப்பயோ ஒரு வாட்டி தான் வருது, ஏதோ நம்மளுக்கு இஷ்டமான நிகழ்ச்சி ஏதாவது வருதானே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு வாக்கிங் போகலான்றது அதை ஒதுக்கி வச்சிடும். அதே மாதிரி தூங்கிடலாமா? ஓகே, தூங்குறதுக்கு என்ன இருக்கு? காலங்காலத்தில் 5 மணிக்கு தூங்கலான்னாக்க மத்தியானம் கூட தூங்கலாம், அதில் என்ன இருக்கு? இது போச்சுனாக்கா டைரெக்டாக நேர்முகமாக நம்ம கேட்குறதுல ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் வரும் இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதனால் தூங்கலான்ற முடிவை ஒதுக்கிறோம் புத்தி. அப்புறம் 3வது, பக்தி பாடல் பார்க்கலாம், இல்லை ஏதாவது பார்க்கலாம். எப்பயுமே நடக்கிறது தான், அது வர்றது தான் இருக்குது. எவ்வளோ பக்தி சேனல்ஸும் இருக்குது இல்லையா? ஆன்மீக சேனல்ஸு 24 மணி நேரம் வர சேனல்ஸ்லாம் இருக்குது, அது எப்போனாலும் பார்க்கலாம். நிறைய ப்ரோக்ராம் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி பண்ணுறது நம்ம இந்த காரியத்தை பண்ணுறதை ஒதுக்கிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? 4வது, ஜூம் செக்ஷனில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பங்கு பெறலாம்,
இந்த ஞானத்தை பெறலாம்ன்றது மிச்சமாயிடுச்சு. அதை புத்தி முடிவெடுக்கும். அந்த இடத்த முடிவை மனது கொடுக்கும். மனம் நம்ம கர்மேந்திரியங்களுக்கு இந்த வேலை பண்ணும். ஓகே, காலங்க அதை நினச்சிட்டு பல் வலிக்கல என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்து நம்ம ஜூம் செஷன் உட்காந்து ஓகே இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உடலுக்கு கர்மேந்திரியங்களுக்கு வேலை கொடுக்கும். பார்த்தீங்களா? அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது உட்காந்துருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செயல்பாடு வேலை பண்ணுறது. சரிங்களா? ஸோ புத்தி அதுதான் முடிவெடுக்கிறது தான். மனம் யோசனைக்கு வர யோசனை அத்தியமாக அனுப்பிச்சிடும். இதில் எந்த விதமான தகராறு வந்தாலும் நம்ம செயல்பாடு சரியில்லை அப்படின்ட்டு. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரியும். ஒரு 10 மாடி கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 மாடி கட்டடம் இருக்கிறனாக்க அந்த 10 மாடி கட்டடத்துக்கு மேலே நம்ம பால்கனிக்கு போகிறோம். பால்கனிக்கு போகிறோம். அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குங்க? அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கேருந்து பார்த்தா ஐயோ கண் சுற்றி கீழே வந்து என்ன ஆகும்? கண் சுற்றி அப்படின்ட்டு ஒரு யோசனை வரும். யோசனை வந்தாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த யோசனை வந்த ஒன்று தூரத்தை மேல் போய் 10வது மாடியில் போகிறதுனால அங்கே இருக்கிற திருஷ்யங்களில் பார்த்து ரசிக்கிறதோ இல்லை அந்த மாதிரி பயம் வந்துச்சுனாக்க உடனே உள்ளே வந்துடுவோம். ஆனால் ஒரு பயிற்சிக்காரன் என்ன பண்ணுவான்? எப்படி இப்போ ஒரு பயிற்சிக்காரன் டிசைட் பண்ணுவீங்க நீங்கள்? அவன் செயலை பார்த்து இல்லையா? ஆனால் ஒரு பயிற்சிக்காரன் வந்தேன்னு சொல்லி அவனுக்கும் இந்த மாதிரி எண்ணம் வரும். 10 மணி மேலே போயிருக்கோம், அங்கேருந்து பார்த்தோன்னே இங்கே கீழே வந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். ஆனால் பயிற்சிக்காரன் என்ன பண்ணுவான்? அங்கே டப்புன்னு குதிச்சிருவான். பார்த்தீங்களா என்ன நடந்துருங்க அப்படின்னாக்கா? ஒரே விஷயம். நம்மளுக்கும் ஒரே எண்ணம் தான் வந்திருக்கு, பயிற்சிக்காரனுக்கும் ஒரே எண்ணம் தான் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கும் வந்த எண்ணம் புத்தி காமிச்சு புத்தி முடிவு இருக்கு. என்ன அது? ஒன்று ரசிச்சா ரசி, இல்லாட்டி பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடு பயந்தாக்க. அப்படி புத்தி முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு எடுத்தது நம்ம கர்மேந்திரங்கள் காலுக்கு வேலை கொடுத்து உள்ளே வந்துடுறது. பார்த்தீங்களா? அந்த பயிற்சிக்காரன் மனம் என்ன சொல்கிறதோ டக்குன்னு அது பிரகாரம் அவன் செயல்படுத்திடுறான். புத்தி வேலை அனுப்ப மாட்டேன்றான். பயிற்சிக்காரன் எப்படி சொல்கிறது? நம்ம அவன் செயல்பாடு சொல்லுவோம் இல்லையா? எப்படி உடனே அவன் என்ன வேலை ஒரு படாவடா பண்ணிகிட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான். திடீர்னு மரத்து மேலே ஏறுவான், திடீர்னு அங்கேருந்து குதிப்பான், திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிருவான், திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் என்னது? பயிற்சிக்காரன் பண்ணுற வேலை. அது மாதிரி பண்ணுறோமா நம்ம? இல்லையே. அவன் செயலை பார்த்து நம்ம பயிற்சிக்காரன் சொல்கிறோம். எப்படி அது நடக்கிறது அப்படின்னாக்க பயிற்சிக்காரனுக்கு மனம் என்ன சொல்கிறதோ அது பிரகாரம் அவன் பண்ணிடுவான். டக்குன்ட்டு புத்தி முடிவெடுக்கிற வழியை வெயிட் பண்ண மாட்டான். ஆனால் மனம் என்ன பண்ணுறதோ அது அந்த வேலை யார் பண்ணணும்? மனம் சொல்லி தானே உடம்பு வேலை பண்ணுறது. ஸோ உடம்பு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பண்ண முடியாது. திடீர்னு கபகபா ஓட ஆரம்பிச்சிருவான், திடீர்னு நில்லணும் நிற்க ஆரம்பிச்சிருவான், திடீர்னு மரத்து மேலே ஏறணும், திடீர்னு மரத்து மேலே ஏறுவான். இது உடம்பு ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. மரத்து மேலே ஏறி திடீர்னு குடிச்சிருவான். பார்த்தீங்களா? ஸோ ஒன்று பிறகு ஒன்று மனம் சொல்லிட்டே இருக்கும். ஆனால் உடம்பு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை பண்ண முடியாது. உடம்பு வேலை பண்ணானாக்க அது கொஞ்சம் சமயம் தேவை இல்லையா? ஏன்னா கால் அசையணும், கை அசையணும், வாய் எல்லாம் வேலை பண்ணணும். அதெல்லாம் வேலை பண்ணுறதுக்கு சமயமாகும். ஆனால் மனம் கண்டிப்பாக சொல்லிட்டே இருக்குது. ஆணை கொடுக்குறது ரொம்ப ஃபாஸ்ட்டு, ஆனால் வேலை பண்ணுறது சமயமாகும். அது உட்கார சொல்கிறதுக்குள்ளே ஓட சொல்லும். உடனே உட்கார்ந்த உடனே டாடனே ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடவான இழுச்சி திருப்பி குதிக்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பண்ண முடியாது. அதனால் ஒன்று பிறகு ஒன்று டபால் ஏன் பண்ணுறோன்னு தெரியாத, அதான் புத்தி முடிவெடுக்காத மனம் என்ன சொல்கிறத கடிகடியில் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் உடம்பு பண்ண முடியாது. அப்போ அவனை சேலை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் பயிற்சிக்காரன். பார்த்தீங்களா? நம்மளுக்கு பயிற்சிக்காரனுக்கு என்ன வித்தியாசம்னாக்க உருவத்தில் இதுலேயே வித்தியாசம் இருக்காது, நடத்தையில் வித்தியாசம் இருக்கும். என்ன அந்த நடத்தையில் அப்படின்னாக்க மனம் சொல்கிற மாதிரி கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா இல்லையா? மனம் போன போக்கிலே மனிதன் போனானாக்க அவன் பயிற்சிக்காரன். ஸோ புத்தி இருக்கிற முடிவு பிரகாரம் மனம் கேட்டு மனம் கர்மேந்திரனுக்கு சொன்னாக்க அது ஒழுங்காக வேலை பண்ணுவோம். நம்ம உடம்பு அப்போ இவன் சரியாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு மனிதன் ஒழுங்காக வேலை பண்ணுறான், அவன் நடத்த சரியாக இருக்கு அப்படின்னாக்க
உடல்கள் இருக்கிற ஞானேந்திரியங்கள் மூலியமாக சமாச்சாரம் மனதுக்கு போய் மனம் வந்த சமாச்சாரங்களுக்கு புத்தி காமிச்சு புத்தி எடுத்த முடிவு மனதுக்கு வந்து மனம் அந்த ஆணைகளை கர்மங்களை கொடுத்து அது ஒழுங்கா இதே லைன்ல வேலை பண்ணாக்க சரியா வேலை பண்ற மாதிரி. இல்லாட்டி நம்ம ஒழுங்கா வேலை பண்ணல. ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ என்ன எதுக்கு இது இவ்வளவு சொல்றேன்னாக்க, இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் வேலை பண்ணும் எப்ப? ஜாக்கிரதா அவஸ்தால, விழிப்புணர்வு நிலைமையில. அப்ப சக்தி செலவாறதா இல்லையா? பார்த்தீங்களா? ஓகே, ரைட். தேவை இருக்கு, வேலை பண்றோம். அதே மாதிரி மனம் கூட வேலை பண்றது. யோசனை வருது, இந்த வர சமாச்சாரம் இருக்கிறது, யோசனை வருது. அப்புறம் புத்தியும் வேலை பண்றது. ஏன்னா முடிவு எடுக்கணுமே இல்லையா? ஸோ உடல், அதாவது ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் வேலை பண்றது. நான் வெளியில இருக்கிற சொல்றேங்க, உள்ள இருக்கிற உறுப்புகள் சொல்ல, அந்த நெஞ்சு, ஒரு நுரையீரல், இந்த கிட்னி, அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நெய்வால் நடக்கிறது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி நடக்கிறதுன்ட்டு. ஆனால் இது மட்டும் வெளிப்புறமாக எல்லாம் வேலை பண்ணுறது. பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஜானேந்திரியங்கள், மனம் கூட வேலை பண்ணுறது, அப்புறம் புத்தி வேலை பண்ணுறது. இந்த மூணுமே வேலை பண்ணுறது தேவை இருக்கிற அளவுக்கு. அது ஜாகிரத அவஸ்தா. பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாத இது எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு வேலை பண்றது. ரைட். இது இந்த இவ்வளவு வேலை பண்றதுனாக்க இது இருக்க சக்தி தேவை இருக்கா இல்லையா? எது வேலை பண்றதாலும் சக்தி தேவை. ஸோ சக்தி தேவை, வேலை பண்றது. இது அடுத்த பிறகு நம்ம எடுத்துக்கிறோம். அது சொப்பனாவஸ்தா. சொப்பனாவஸ்தால என்ன ஆகுது? கனவு நிலைமையில் என்ன ஆகுது? இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. பார்க்குறோமா? நம்ம கேட்குறோமா? ருசி பார்க்குறோமா? வாசனை பார்க்குறோமா? இல்லையா? ஏதோ ஸ்பர்சத்தை பண்ணுறோமா? இல்லையே. ஞானேந்திர ரெஸ்ட் எடுக்குது. கர்மேந்திரியங்கள் கால், கை, இந்த உறுப்புகள், மலமூத்திர எடுக்கிற உறுப்புகள், பேசுகிற வாய் எல்லாம் அடக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அது தூக்க நிலைமை, சொப்பனாவஸ்தா. ஆனால் என்ன ஆகுது? இங்கே போன மாதிரி, பீச்சுக்கு போன மாதிரி, இந்த காட்டுக்கு போன மாதிரி, மலை ஏறின மாதிரி, எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போன மாதிரி, அப்படின்னு நம்மளுக்கு அனுபவம் வருது. ஆனால் உடம்போட போலையே, உடல் கிடக்கிறது. ஆனால் உடம்போட போன மாதிரி. எங்கேருந்து வந்து அந்த அனுபவம்? அந்த அனுபவம் மனம் வேலை பண்ணி தான் வருதுங்க. பார்த்தீங்களா? மனம் வேலை பண்ணி வர்ற அந்த அனுபவத்தினால நம்ம அங்கே போன மாதிரி இங்கே போன மாதிரி. மொத்தத்தில் என்ன? உடல் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, ஆனால் மனம் வேலை பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் சமயம் அனுப்புறீங்க, மனம் கூட வேலை பண்ண, கனவுகள் கூட வராத நிலைமை சுஷுப்னாவஸ்தா, அதாவது ஆழ்ந்த தூக்க நிலைமை வருது. அப்போ என்ன ஆகுது? உடல் வேலை பண்ணல, மனம் வேலை பண்ணல, புத்தியும் வேலை பண்ணல. அதாவது மனம் வேலை பண்ணி ஏதாவது ஆணைகள் கொடுத்தாதான், ஆணைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் தான் புத்தி வேலை பண்ணும். அப்போ தான் உடம்பு வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனம் சொல்லி. இப்போ உடம்பு ரெஸ்ட் எடுத்துக்கிறது கனவு கிடையாது. ஸோ உடல் சாந்தமாக இருக்குது, மனம் சாந்தமாக இருக்குது, புத்தி சாந்தமாக இருக்குது. அதுதான் ஆழ்ந்த தூக்க நிலைமை, சுஷுப்னாவஸ்தா. அந்த சமயத்தில் நம்மளுக்கு விசசக்தி வருதுங்க. ஸோ எந்த விசசக்தியை நம்ம அடையணும்? தியானம் பண்ண என்ன ஆகும்? நம்மளுக்கு சக்தி வரும் சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி வரும்? சுஷுப்னாவஸ்தாவை, ஆழ்ந்த தூக்க நிலைமையில விழிப்புணர்வுல உட்கார்ந்து நீங்க வர வச்சிங்கன்னாக்க அந்த சமயத்துல தான் சக்தி வரும், விசக்தி வரும், மூலமான சக்தி. அது வரணும்னாக்க உடலை வேலை பண்ணக்கூடாது, மன வேலை பண்ணக்கூடாது, புத்தி வேலை பண்ணக்கூடாது. இந்த மூணுமே சாந்தமாயிடணும். இதுதான் நம்ம சாந்தி மந்திரத்தை சொல்லுவாங்க. ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுக்கு எல்லா மந்திரம் சொன்ன பிறகு கடைசியில் முடிக்கிறது தான். அது அர்த்தம் என்ன? முதல் சாந்தம் உடல் சாந்தம், இரண்டாவது சாந்தம் மனம் சாந்தம், மூன்றாவது சாந்தம் புத்தி சாந்தம். இந்த மூணுமே சாந்தப்படுத்தினீங்கன்னாக்க ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் வர விஷயத்துக்கு நம்மளுக்கு வரும். அதுதான் சாந்தி மந்திரத்துடைய பொருள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
நம்ம மந்திரம் சொல்லிடுறாங்க, அது பொருள், அது உண்மையான அர்த்தம் இதுதான். சரிங்களா? ஓம்ன்ற விஷயத்தில் நம்மளுக்கு எப்போ வரும்? உடல் சாந்தமாயிடணும், மனம் சாந்தமாயிடணும், புத்தி சாந்தமாயிடணும். அந்த மாதிரி நிலைமையில நம்ம இருந்தோனாக்க அப்போ ஓம்ன்ற விஷயத்துக்கு நம்மளுக்கு வரும். அதுதான் சுஷுப்ன அவஸ்தா. ஆனால் தியானத்தில் நம்மளுக்கு தூக்கத்தில் நம்மளுக்கு தேவை இருக்கிற அளவுக்கு அந்த விசக்தி வரல. நிறைய ஆழ்ந்த தூக்கத்தை நிலைமை அதிகமாக தூங்கினாக்க விசக்தி வந்துடணும் இல்லையா? நம்ம சொல்கிற மாதிரி ஆழ்ந்த தூக்க நிலைமையில நம்மளுக்கு சக்தி வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு 10 மணி நேரம், இல்லை தூக்க மாத்திரை போட்டுவிட்டு ஒரு 24 மணி நேரம் தூங்கி வச்சுக்கோங்களேன், ஆழ்ந்த தூக்க நிலைமை. அப்போ அதிகமான விசக்தி வரணும் இல்லையா? எந்திரிச்ச உடனே ஒரு 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 குத்துனாக்கா வால் அது நம்ம செவரு இடிஞ்சு கீழே விழுந்துடணும். அந்த சக்தி வரணும். வருதா? நான் சொன்ன பிரகாரம் வரணும். ஆனா வரமாட்டேன்றத. வரலையே. என்ன காரணம்? ஆழ்ந்த வரும்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப ஏன் வரல? என்ன காரணம்? ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கனாக்க நம்ம தெரிஞ்ச சில விஷயங்கள், ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னாக்க, இந்த விஷ சக்தியை நம்மளுடைய பௌதிக உடல் எடுத்துக்க முடியாதுங்க டைரக்டா. அதுதான் மெயின் விஷயம். அப்படின்னாக்க பௌதிக உடல் எடுக்க முடியாதுங்க. அப்புறம் வேற யாரும் எடுத்துக்கிறாங்க? நம்மளுக்கு மொத்தமா 7 உடல்கள் இருக்கு. 7 உடல்கள். விஷசக்தி வரதுக்கு என்ன கண்டிஷன்? 3மே சாந்தமா இருக்கணும். உடல் சாந்தம், மனம் சாந்தம், புத்தி சாந்தம். அப்பதான் விசக்தி வரும். அது எப்படி வருது? அது எப்படி வருதுனாக்க நம்மளுக்கு 7 உடல்கள். ஒன்று கண்ணுக்கு தெரிகிற பௌதிக உடல்கள், இந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் சேர்த்து உடல், கண்ணுக்கு தெரிகிற பௌதிக உடல், அது ஒன்று. அது இல்லாத நம்மளுக்கு இன்னொரு உடல் இருக்கு, பிராணமய உடல். பிராணங்கள், பஞ்ச பிராணங்கள் இருக்கு இல்லையா? நம்ம சுவாசத்தை உள்ள எடுக்கிறோம் இல்லையா? அது ஒரே வாட்டி சுவாசமாக மாறாதுங்க. அது உள்ளே போன பிறகு 5 சுவாசமாக மாறும். இன்னும் சொல்ல போனால் 10 மாறும். பஞ்ச பிராணங்கள், பஞ்ச உப பிராணங்கள். ஓகே, மெயினாக பஞ்ச பிராணங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. பிராண, அபான, வியான, உதான, சமான. இந்த 5 பிராணங்கள். பிராணானாக்க நம்ம நுரையீரல்கள் இருக்கிற காற்று. அப்பானாக்க நம்ம அப்பான மார்க்கம், அதாவது நம்முடைய கழிவு வெளியேற்றுறோம் இல்லையா? அந்த மார்க்கத்து வழியாக வர்ற காற்று. அப்பானம்னாக்க வெளியில் ஏற்றுறது, கழிவு வெளியேற்றுற அது அது அந்த காற்று அந்த வேலை தான் பண்ணும். இப்போ வேர்க்க வருது, அது எப்படி வெளில வருது? அந்த அப்பான காற்று இருந்தால் தான் வேர்க்க வெளில வருது. சளி வெளில வருது, எப்படி? அப்பான காற்று இருந்தால் தான் வருது. இரும்பல் அப்பான காற்று இருந்தால் வெளில வருது. கண்ணீர் அப்பான காற்று இருந்தால் வெளில வருது. பிராண, அப்பான, வியானாக்க உடம்பு ஃபுல்லாக வியாப்தி ஆறுது. உடம்பு ஃபுல்லாக அந்த காற்று அதை நடமாடம் ஆகும். சமானனாக்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணமாக்கி உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? ரத்தம் வழியா. அது யார் எடுத்துன்னு போகிறாங்க? அது எதுக்கு ஒரு அழுத்தம் தேவை இல்லையா? அந்த ப்ரெஷர் பண்ணுறது தான் சமான வாயு. உதான வாயு இந்த நம்முடைய கழுத்தில் இருக்குது. அது வழியே தான் நம்மளுக்கு பேச்சுவார்த்தையாக வருது. பேச்சுவார்த்தை வருதுனாக்க அந்த அந்த காற்றுடைய நடமாட இல்லாத பேச்சுவார்த்தை வராது. ஸோ இந்த மாதிரி இந்த 5 விதமாக நம்மளுக்கு காற்று விரிவாருது. நம்ம மூக்கில் இருந்து எடுத்த காற்று. இதெல்லாம் இந்த காற்று எல்லாமே நம்ம சேர்த்தோனாக்க, இதெல்லாம் சேர்த்தாக்க இது ஒரு உடலாக நம்ம நினச்சோனாக்க அது பிராணமய உடல். அதை நம்ம சொல்லுவோம் இது அன்னமய கோஷம். அதாவது அன்னத்தோட கோஷம்னாக்க பையுங்க. அந்த பையில நம்ம சாப்பிட்ற அத்தனையுமே உணவு எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஒரு பையில போட்டீங்கன்னாக்க அதோட உருவாகிறது தான் இந்த பௌதிக உடல். அதுதான் அன்னமய கோஷம். அதே மாதிரி நம்ம சுவாசத்தை உள்ள எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அது எல்லாமே 5 பிரிஞ்சு அஞ்சு உபவாயுவை பிரிஞ்சு உடம்புக்குள்ள அதிக வேலைகள் பண்ணுறது. அது எல்லாத்தையும் அந்த 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 பிராணங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு உடலில் நம்ம உருவாக்கணுனாக்க ஒரு பையில போட்டோம்னாக்க அதுதான் பிராணமய உடல், பிராணமய கோஷம். அதே மாதிரி மனோமய கோஷம், மனது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு பையில போட்டாக்க அது ஒரு
உருவாச்சுனாக்கா அதுதான் மனோமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் புத்திக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். ஆனந்தமய கோஷம் ஆன்மக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். ஓகே. அப்புறம் விஸ்வமய கோஷம் விஸ்வத்துக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை ஞானமும். நிர்வாணமய கோஷம் முக்தி அடையாத கோஷம். ஸோ இந்த மாதிரி 7 உடல்கள் நம்மளுக்கு இருக்குங்க. போதை உடல் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் கண்ணில் பார்க்க முடியாது. அதுதான் சூக்ஷ்மம். பிராணங்கள் பார்க்க முடியுமா கண்ணில்? ஏன் காற்று உள்ள இருக்கிறவங்க பார்க்க முடியுமா? கண்ணில் பார்க்க முடியுமா? உணர முடியும், அவ்வளோதான். கண்ணில் பார்க்க முடியும். ஸோ பௌதிக உடலை விட்டாக்க, அன்னமய கோஷத்தை விட்டாக்க, மிச்சம் இருக்கிற எல்லா கோஷங்களும், மிச்சம் இருக்கிற எல்லா உடல்கள் 6 உடல்களும், பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய, விஸ்வமய, நிர்வாணமய எல்லா கோஷங்களும் கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மம். பார்த்தீங்களா மாஸ்டர்? இதெல்லாமே இந்த 6 கோஷங்கள் இருந்தால்தான் நம்முடைய பௌத்திக கோஷம் இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரிகிற இந்த உருவம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னாக்க பின்னாடி இருக்கிற 6 சூக்ஷ்ம உடல்கள் இருந்தால் தான் இது இருக்குங்க. இன்னும் சொல்ல போனாக்க இந்த 6 சூக்ஷ்ம உடல்கள் தான் நம்மளுடைய ஒரிஜினல். இந்த பௌதிக உடல் டூப்ளிகேட், ஜெராக்ஸ் காப்பி. இந்த 6 உடல்களுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இந்த பௌதிக உடல். இந்த பௌதிக உடல் ஒவ்வொரு பிறவிலையும் மாறிட்டே இருக்கும். மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மாறாத வரும். அதுதான் சாஸ்வதம், எப்பயுமே நிலைந்திருக்கிறது. பௌதிக உடல் ஒவ்வொரு பிறவிலும் மாறிட்டே இருக்கும். இந்த பிறவில இந்த பௌதிக உடல் வந்திருக்கு, என் பேர் இந்த மாதிரி. கடந்த பிறவில வேற உடல்ல இருந்தேன், வேற நிலைமையில இருந்தேன், வேற இடத்துல இருந்தேன், தெரியாது. ஆனா இருக்கும். மாறாத வர்ற 6 உடல்கள்னாலதான் இந்த பௌதிக உடல் ஒவ்வொரு பிறவிலும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். மற்ற எல்லா எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த 6 உடல்களும் மாறாதுங்க. ஓகே, அது வரையும் சொன்ன தெரிஞ்சுக்கிற போதும். அதுக்கு மேலே இது ஒரு பெரிய பயங்கரமான சப்ஜெக்ட் இது. ஓகே, ஆனால் நம்மளுக்கு தேவை இருக்கிற அளவுக்கு நம்ம இப்போ என்னன்னாக்க இந்த சூக்ஷ்ம உடல் சொன்னோம் இல்லையா, இந்த மிச்சம் இருக்கிற 6 உடல் சூக்ஷ்ம உடல் சொன்னோம் இல்லையா, இந்த சூக்ஷ்ம உடல்களில் நீங்கள் 3வது உடல், அதாவது பௌதிக உடல் அன்னமய கோஷம், 2வது உடல் பிராணமய கோஷம், 3வது உடல் மனோமய கோஷம், மனது சம்பந்தப்பட்டது. இந்த மனோமய கோஷம்தான் உண்மையான சூக்ஷ்ம உடல். நம்ம சொல்லுவோம் ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்ட்டு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சூக்ஷ்ம உடல் அது. அந்த சூக்ஷ்ம உடலில் தான் இந்த விஸ்வசக்தி எடுத்துக்கிறதுங்க மாஸ்டர். ஸோ இந்த சூக்ஷ்ம உடல் கண்ணுக்கு தெரியாத சொல்லியிருக்கோம். அந்த சூக்ஷ்ம உடல் எப்படி இருக்கும்? அந்த சூக்ஷ்ம உடல் அனுபவம் தான் கனவு. நான் சொல்லியிருக்கேன், மனோமய உடல் வேலை பண்ணுறது, அப்போ தான் கனவு வருது. அப்போ மனம் வேலை பண்ணுறதுன்னு அர்த்தம். புத்தி வேலை பண்ணுறதுனாக்க விஞ்ஞானமய உடல். ஓகே, ஆன்மாவுடைய அனுபவத்துக்கு வேணுனாக்கா ஆன்மீக உடல். ஆன்மாவுடைய செயல்பாடுனால்தான் சக்தியை அங்கேருந்து தான் வருது. ஓகே ரைட். ஓகே ரைட். இப்போ இந்த சூக்ஷ்ம உடல் 3வது சூக்ஷ்ம உடல் சொல்லியிருக்கோம். இந்த சூக்ஷ்ம உடல் தான் இந்த விஸ்வசக்தி எடுத்துக்கிறது. விஸ்வசக்தி கண்ணை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத விஸ்வசக்தி கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடல் எடுத்துக்கிறதுங்க. அந்த சூக்ஷ்ம உடல் எப்படி இருக்கும்? அந்த சூக்ஷ்மம் எப்படி இருக்குனாக்கா நம்ம ஸ்தூல உடல் எப்படி இருக்கோ அப்படியே இருக்குங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் சூக்ஷ்ம அனுபவம் இருக்கு. என்ன கனவுல வருது, அதுதான் அனுபவம். சூக்ஷ்ம அனுபவம் தான் கனவுல வருது இல்லையா? ஆனால் நம்மளுக்கு கனவு வருதுனால நம்மளுக்கு அது 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 கனவு வந்த ஒரு 4 மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டீங்க, அந்த கனவு நினைவு இருக்காது. காலங்காத்தால் வர கனவு நினைவு இருக்கும். எனக்கு அந்த கனவு வந்து 3 மணி நேரம் 3 மணிக்கோ 2 மணிக்கோ கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சோன்னாக்கா உடனே அந்த கனவு நினைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 4 மணி நேரத்துக்கு கழிச்சு நம்ம தூங்கிட்டோம்னாக்கா கனவு வந்த பிறகு அது நினைவு இருக்காது. ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சோங்களேன், திடீர்னு ஒரு மரம் வந்து கீழே விழுந்த மாதிரி, இந்த தண்ணியில் விழுந்த மாதிரி, அந்த மாதிரி கனவு வந்தாக்க உடனே நம்ம எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சிருவோம் அர்த்தம் நீங்கள் சொப்பனாவஸ்தையிலேருந்து ஜாகிரத அவஸ்தைக்கு வந்துட்டீங்க, விழிப்புணர்வு வந்துட்டீங்க. கனவு நிலைமையிலேருந்து கனவு விழிப்புணர்வு வந்தால் உடனே என்ன வந்துடும்? ஓ என்ன உடனே நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து பக்கத்தில் தண்ணி வச்சுப்போம், தண்ணி குடிச்சு உடனே கொடுத்து தூங்கிடும். ஏன் கிளாஸில் தண்ணி வைக்கிறீங்க நைட்டில்?
யாராவது புரிஞ்சுங்களா? இது யாராவது எப்பயாவது யோசிச்சிங்களா? ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறோம், ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கிறோம், உடனே குடிச்சிட்டு தூங்கிடுறோம். ஏன் ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா நம்ம எல்லாருக்குமே நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகணும், சுசுப்ன அவஸ்தை தேவை, ஆழ்ந்த தூக்க நிலைமை தேவை. இந்த மாதிரி திடீர்னு இப்போ 12 மணிக்கோ 1 மணிக்கோ இந்த மாதிரி கடன் வந்தானாக்கா நம்ம எந்திரிச்சு உட்காந்து அப்புறம் தூங்க முடியாது. அதனால் டக்குன்னு ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு உடனே அந்த நிலவையை தாண்டி போய் உடனே தூங்கிட்டோனாக்கா உடனே அந்த கடன் நிலவை கட் ஆகிட்டு சுசுப்ன அவஸ்தை ஆழ்ந்த தூக்க நிலைமை வந்துடும். அப்போ தான் பேட்டரி சார்ஜ் ஆகும். பாருங்கள், நம்ம முன்னோர்கள் வச்ச இந்த இந்த அமைப்புகள்லாம் ஒன்றும் இது புத்தி இல்லாத வைக்கல, எல்லாமே நம்மளுக்கு தேவை இருக்கிறது தான், நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் வச்சது. ஸோ கிளாஸ் டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உடனே அந்த 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 எந்த கனவு ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக மறந்துட்டு உடனே நம்ம தூங்கிடுவோம். இனிமேல் ஃபர்தராக கனவு வராது. அடுத்தது ஆழ்ந்த தூக்க நிலைமை தான் வரும். அப்போ பேட்டரி சார்ஜ் ஆகும். இல்லாட்டி என்ன ஆகும்? ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக கனவு வந்து நினச்சோங்கன்னா என்ன ஆகும்? கடைசியில் கனவு வந்துனாக்கா சுசுப்ன அவஸ்தை வரல, பேட்டரி சார்ஜ் ஆகலை. பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக கனவு வந்துனாக்கா காலங்காலத்தை நீச்சு ஏதோ வேலை சொன்னாக்க எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சுறுசுறுசுன்னு இருக்கும். ஏன் என்ன ஆச்சு? சுசுப்ன அவஸ்தை வரல, பேட்டரி சார்ஜ் ஆகலை, நம்ம உடம்பு தேவை இருக்கிற சக்தி வரல. அதனால எந்த வேலை சொன்னாலும் நம்மளுக்கு மூஞ்சி செலுச்சுப்பா, அப்புறம் பார்க்கலாம், ஓ இப்போ என்ன அடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிருவேன். என்ன காரணம்? பேட்டரி சார்ஜ் ஆகலை, சுசுப்ன அவஸ்தை வரல, ஆழ்ந்த தூக்க நிலைமை வரல. அது வரணும்னாக்கா சொப்பன அவஸ்தை தாண்டி போகணும். அது தாண்டி போனோன்னாக்கா உடனே ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி குடிச்சு படுக்கும். இதுதான் நடக்கிறதுங்க. ஓகே மாஸ்டர், இப்போ சொப்பன அவஸ்தால யார் செயல்படுறாங்க? நம்மளோட சூக்ஷ்ம உடல், ஆஸ்ட்ரல் பாடி. அதுதான் அந்த சூக்ஷ்ம உடல் தான் நம்மளுடைய இந்த விஸ்வசக்தி எடுத்துக்கிறது. அது எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பௌதிகம் எப்படி இருக்கோ அப்படி தான் அது இருக்கும். ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கும். சூக்ஷ்மம் எப்படி இருக்கும்? அது ஒரு ஆவியாட்டம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் நீங்கள் பார்ப்பீங்க, பூதம், பிரேத்தம், பிரிச்சாதம் எல்லாம் பார்க்குறீங்க. என்ன அப்படியே காற்றுல மேய்ஞ்சு போன மாதிரி. என்ன அது? அதுதான் சூக்ஷ்ம உடல். பார்த்தீங்களா மாஸ்டர்? அந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ நம்முடைய பௌதிக உடல்ல ரத்த நாளங்கள் இருக்கு. அந்த ரத்த நாளங்கள்ல ரத்த ஓட்டத்தினால்தான் நம்மளுடைய சக்தி உடம்பு ஃபுல்லாக போய் சேர்றது, ரத்த மூலியமாக தான், இல்லையா? பௌதிக உடல்ல. அதே மாதிரி சூக்ஷ்ம உடல்ல, ஆஸ்ட்ரல் பாடியில் நம்முடைய அதில் இருக்கிற நாளங்கள், அது பேர் நம்ம நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாடிகளில் என்ன ஓடுறது? பௌதிக உடல்ல நாளங்களில் ரத்தம், சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற நாடிகளில் ஓடுறது சக்தி. அது என்னது? அதுதான் விஷசக்தி. பார்த்தீங்களா? நம்ம எடுக்கிற அந்த ஆழ்ந்த தூக்க நிலையில் இருக்கிற விஷசக்தி நம்ம சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற அந்த நாடிகளில் ஓடுறதுங்க. ரத்தம் எப்படி ஓடுறதோ அதே மாதிரி இந்த ஆற்றல் விஸ்வசக்தி அதில் ஓடுறதுங்க. இப்போ சூக்ஷ்ம உடல் எப்படி இருக்கோ சோழ உடல் அதான் ஒரிஜினல் சொன்னேன் நான், இது டூப்ளிகேட்னு சொன்னேன். அது எப்படி இருக்கோ இது அதோடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இது. நம்ம கண்ணுக்கு தெரியுது, அது கண்ணுக்கு தெரியல, ஆனால் அது பின்னாடி ஆட்டம் நடக்கிறது தான். இப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ மனம் இருக்குங்க, கண்ணில் பார்க்க முடியுமா? நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் மனம் இல்லைனாக்கா எப்படி வேலை பண்ண முடியும்? வேலை பண்ணுறோமே, எல்லா விஷயங்களும் வேலை பண்ணுறோமே, மனம் இருக்கிறதால வேலை பண்ணுறோம். ஆனால் மனசு தான் உடம்பு கேட்கறது. அப்போ கண்ணு தெரியலையே, மனம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அதே மாதிரி சூக்ஷ்ம உடல் அது ஒரிஜினல், அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? இது அப்படியே இருக்கும். ஸோ அந்த சூக்ஷ்ம உடலில் நாடி மண்டலத்தில் இருக்கிற அந்த நரங்களில், அந்த நாடிகளில் இந்த விஸ்வசக்தி ஆழ்ந்த தூக்க நிலைமையில வந்து பிரவாகமாக ஓட்டமாக ஓடுனாதான் நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகி மறுநாள் காலையில் சோழ உடலில் அது அந்த சக்தி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டைரெக்டாக எடுத்துக்க முடியாதுங்க. இது சோழ உடல் ஒரிஜினலில் வந்தால் தான் பேட்டரி இங்கே சார்ஜ் ஆகும், சோழ உடல் சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஆற்றலை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சோழ உடலில் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இதுதான் நடக்கிறதுங்க ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஆழ்ந்த தூக்க நிலைமையில நம்ம சக்தி எடுத்துக்கிறோம் சொன்னோம் இல்லையா? அப்போ ஆழ்ந்த தூக்க நிலைமை ஒரு 24 மணி நேரம் நம்ம தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு ஆழ்ந்த தூக்க நிலைமை அதிகமாக எடுத்துக்கினாக்க நம்ம சக்தி அதிகமாக வந்துடும் இல்லையா?
அப்போ சூக்ஷ்ம உள்ள முழுசா சக்தி வந்துடணும் இல்லையா? அப்போ சூழ உள்ள முழு சக்தி வந்துடணும் இல்லையா? முழு சக்தி வந்ததுனாக்க ஆரோக்கியம் வந்துடணும் இல்லையா? ஆனால் வருது அந்த மாதிரி தூக்க மாத்திரை போட்டு 24 மணி நேரம் தூங்குங்க, பெரிய சக்தி வருதா? இல்லையே. என்ன காரணம்? நான் சொன்ன முதல்ல விஸ்வசக்தி நம்மளுக்கு சூக்ஷ்ம உடல்ல நாடி மண்டலத்தில் வந்து நான் பேட்டரி சார்ஜ் பண்ணுறது. அப்போ ஏன் சார்ஜ் ஆக மாட்டேன்றது? நம்மளுடைய எந்த விதமான செயல்பாடு இல்லாத, நம்மளோட அனுமதி இல்லாத அப்படியே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் விரும்பினாலும் விரும்ப காட்டியும். அப்போ ஏன் நடக்கலை? 24 மணி நேரம் தூங்கினாக்க எக்கச்சக்கமாக சக்தி வரணும் இல்லையா? ஏன் வரல? விஸ்வசக்தி ஏதோ பாரபட்சமா? இவன் என்ன ஒளியாக இருக்கான், அவனுக்கு தேவையில்லை, இவன் ரொம்ப தடியாக இருக்கான், நிறைய கொடுக்கலாம், இவன் அழகாக இருக்காங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமாக சக்தி கொடுக்கலாம், அந்த மாதிரி பாரபட்சம் இருக்க விஸ்வசக்திக்கு. விஸ்வசக்திக்கு பாரபட்சம் என்ன ஆகும்? அது விஸ்வசக்தின்னு சொல்ல முடியாது. அது நம்மளோட மனுஷன் ஆகிடுவான் இல்லையா? எந்த விதமான பாரபட்சம் கிடையாது. அப்போ ஏன் நடக்கல? ஏன் வரமாட்டேன்றது? விஸ்வசக்தி என்ன சொன்னாங்க? விஸ்வம் முழுக்க இந்த மாதிரி பூலோகத்தாளர்கள் லட்சக்கணக்கான குலங்கள் இருக்கு. எல்லா உலகத்தையும் நிறைவேற்கிற விஸ்வசக்தி. நம்ம சுவாசம் இருக்கிறதுக்கு மூலமாக சக்தி விஸ்வசக்தி. அந்த மாதிரி மூலமாக இருக்கிற விஸ்வசக்தி நம்ம இந்த உலகம் நம்முடைய உலகம் எப்படி இருக்கு? இந்த விஸ்வத்தில் உலகம் எவ்வளோ? விஸ்வத்தில் உலகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த இது நம்ம ஒரு சின்ன தூசு எடுத்துக்கோங்க, தூசு கணம். அந்த தூசு கணம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் விஸ்வத்தில் நம்முடைய பூமி. அதில் இத்தனை கோடான கோடி மக்கள்கள். அந்த கோடான கோடி மக்களத்தில் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடல், கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடல் சின்ன நாடிகள். அந்த நாடிகளில் விசக்தி வருது. ஏங்க அவ்வளோ சின்ன நம்முடைய நாடிகளோட சைஸ் எவ்வளோ? அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? பூமியே ஒரு சின்ன தூசு கணம் நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி இருக்கிற அந்த பூமியில் நம்ம சூக்ஷ்ம நாடிகள் எவ்வளோ சைஸ் இருக்கும்? அப்போ விசக்தி எவ்வளோ பவர்ஃபுல். ஏன் அதுக்குள்ளே நட மாட்டேன் இருக்கு? என்ன காரணம்? யார் தடுக்கிறாங்க? நம்மளுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? தேவையில்லை. அப்போ விசக்தி இருக்கு, நீங்கள் தேவையில்லாம உங்களுக்கு வரும். அப்போ ஏன் வரமாட்டேன்றது? ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிறது, யாரோ ஒரு தடை, எங்கே ஒரு தடை நடக்கிறது. அது யார் காரணம்? இந்த விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் தடையா இருக்காங்க? என்ன காரணம் நம்மளுக்கு விசக்தி வரல? ஏன் நம்மளுக்கு ஆரோக்கியம் வரமாட்டேன்றது? முழு சக்தி நம்ம அடைய முடியல. யார் தடுக்கிறாங்க? அதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அது எப்படி நம்ம நிவாரணம் பண்றது? அது மீறி எப்படி நம்ம வர்றது? இந்த விஷயங்களை நம்ம அடுத்த செக்ஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இதை சமயமாயிடுச்சு, அதனால் நான் இன்னைக்கு நிறுத்திடுறேன்.